ஒன்று ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவனுக்காக இஸ்ரவேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். எரோபியாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரோபியாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். எரோபியான் குடும்பத்திலே இந்த அபியா என்று சொல்லக்கூடிய ஒரு குமாரன் பிள்ளையாண்டான். அவன் நல்லவன் என்ற இடத்திலே அவனுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது என்பதை இந்த 12-13 வசனத்திலே நான் வாசிக்க கேட்டோம். 1 Kings chapter 14 verse 12 and 13. This is about the history of Jeroboam's son who had a very good testimony from the Lord. What we heard reading from chapter 14 verse 12 and 13. பயங்கர கேடு நிறைந்த எரோபியாம் குடும்பத்திலே ஒரு பிள்ளையாண்டான், ஒரு சின்ன பையன் நல்லவன் இருக்கிறான் என்ற சாட்சியை இந்த காலையிலே நான் வாசிக்க கேட்டோம். In the house of Jeroboam, which is wicked to the extreme, we read in verse 12, there is a child who has a good testimony. எனவே கெட்டழிந்து போன அந்த கூட்டங்களிலும் கூட ஒரு நல்லவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஒரு சாட்சி இஸ்ரவேலின் ராஜாக்களின் புத்தகத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவமாக இருக்கிறது. In the account of the history of the kings of Israel, this chapter 14 verse 13 is an important thing to be marked out, because it says that there is something good towards the Lord of the Israel in the house of Jeroboam, which is wicked to the extreme in all of the house of Israel. இஸ்ரவேல் ராஜாக்கள் அனைவரும் கேடுகட்டவர்களாகவே முடிவடைந்தார்கள் என்பதை இந்த ராஜாக்களின் புத்தகத்தின் சரித்திரத்திலே நாம் காண முடியும். The account of the history of the kings of Israel, all of them were wicked and ended in disaster. அதிலே யெகூ என்று சொல்லக்கூடிய ராஜாவை தேவன் அபிஷேகித்தார். அவன் பாகாலை இஸ்ரவேலுக்குள் இல்லாமல் ஆக்கி ஆகாபின் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தான் என்று 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In the account of 2 Kings chapter 10, we read about a man by name Jehu. He was ordained to destroy Baal worship from Israel, and he also cut off all of the family of Agab and brought justice and judgment in the land of Israel. ஆனால் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களிலே அவன் பாகாலை அழித்திருக்கிறான், ஆகாப் குடும்பத்துக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் யெரோபியான் பாவத்தை அவனால் விட முடியவில்லை என்று அந்த 3 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. In 2 Kings chapter 10 verse 27-28, it says Jehu destroyed Baal out of Israel, but the Jeroboam, the son of Nebat, the sins who made Israel to sin, Jehu departed not from them. இப்படிப்பட்ட சரித்திரத்திலே இந்த யெரோபியாவோட குமாரனாகிய இந்த அபியா நல்லவன் என்ற சாட்சியை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு ஒரு எச்சரிப்பின் பாடமாக இருக்கிறது. This is a lesson of warning and a teaching which we need to give careful attention. In the midst of all of the king's account who were wicked to the core, one boy, a child, who has something good towards the Lord, acceptable in the sight of the Lord, has to be learned by us. இஸ்ரவேல் ராஜாக்கள் அனைவரும் கேடுகட்டவர்களாகவே முடிவடைந்தார்கள் என்றாலும் இந்த யெகூ என்று சொல்லக்கூடிய ராஜா பாகாலை முழுவதும் அழித்திருக்கிறானே என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். Also we have to take note of Jehu from the list of the kings of Israel. A man can be marked out because if he was ordained to abolish Baal worship from the land of Israel, he did so must also be considered in the account of the history of the kings. இஸ்ரவேலின் ராஜாக்களில் இந்த யெகூவை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்று 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 Kings chapter 9, it is said that the Lord ordained Jehu as a king in Israel. அந்த அபிஷேகத்தின் மூலமாக எலியாவுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விடாதபடி ஆகாப்பு குடும்பத்துக்கு முடிவு கட்டினான் என்பதை 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And according to the words, every words and details of prophet Elijah did not fall to the ground. Every detail of it was accomplished, says 2 Kings chapter 10. ஆகாப்புடைய குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்ட அனைத்து நியாயத்தீர்ப்பிலும் ஒரு சின்ன எழுத்து கூட தரையிலே போட விடாதபடி இந்த யெகூவின் அபிஷேகம் முடிவு கட்டினதை 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. The entire chapter of chapter 10 exclusively states about the unction that Jehu had to destroy the house of Ahab and the Baal worship in Israel without failure of the words of prophet Elijah to the ground. பாகாலை முழுவதும் இஸ்ரவேலை விட்டு அழித்தாலும் கூட யெரோபியாவுடைய பாவத்தை அவனால் விடவில்லை என்பது அவன் மேல் வந்த குற்றமாக இருக்கிறது. Jehu had destroyed all of the Baal out of Israel. Howbeit
from the sins of Jeroboam, the son of Nebat, who made Israel to sin, Jehu departed not from them. நீ பாகாலை அழித்தபடியினால் ஆகாப் குடும்பத்தை அழித்தபடியினால் உன் குமாரர்கள் 4 தலைமுறை என் சிங்காசனத்தில் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தமும் எகுக்கூடியதாக இருக்கிறது. And the Lord also promised to Jehu and said that because you walked in the ways of the Lord and abolished the Baal worship and Ahab, 4 generations of your sons shall sit in the throne, was a promise which was given by the Lord to Jehu. ஆனாலும் இந்த யெரொபெயாமுடைய பாவத்தை அவனால் விட முடியவில்லை என்பது அவன் மேல் வந்த ஒரு பழியும் குற்றவுமாகவே முடிந்ததை நாம் காணலாம். But 2 Kings chapter 10 verse 29 says that he was not able to depart from the sins of Jeroboam, and that is a blame which had fallen on him. அனைத்து இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரத்தை வாசித்தால் அனைவரும் யெரொபெயாம் பாவத்திலே மாண்டார்கள் என்றுதான் அவருடைய முடிவிலே எழுதப்பட்டிருக்கிறது. The account of the history of the kings of Israel, you read them individually and collectively, it says that all were failure. ஆனால் யெரொபெயாம் பாவம் என்பது அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவரையும் அங்கு விடுதலை செய்ய முடியாத ஒரு பயங்கரமான பாவமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But we need to understand the sin of Jeroboam. This is something unique in that it binded everybody. Nobody was able to come out of the sin of Jeroboam. Every king fell trapped to the sin of Jeroboam. இந்த யெரொபெயாம் பாவம் என்பது விக்கிரக ஆராதனையை காட்டும். What is the sin of Jeroboam? Idolatry is the sin. அங்கு எருசலேமுக்கு போகக்கூடாது என்பதை தடை செய்வதை காட்டும். And he had obstructed the people of Israel not to go to Jerusalem where the temple of God was. தேவனை முழுவதும் அன்பு கூற முடியாத இடத்திலே யெரொபெயாமுடைய பாவம் இருக்கிறது. The sin of Jeroboam is in not loving the Lord with all of our might. விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசை உலகம் என்பதையும் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Idolatry can also be interpreted as the love of money, covetousness, and the love of material things. அந்த விக்கிரக ஆராதனை என்பது அருவருப்பு என்றும் அருவருப்பான பாவங்களோடும் அது ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. Idolatry can also be compared to abominations, things which are lustful and things which are very mean and base. எனவே யெரொபெயாம் பாவம் என்பது அருவருப்பான பாவங்களையும் பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனையும் தேவனை முழுவதும் அன்பு கூற முடியாத இடத்திலே யெரொபெயாமின் பாவம் இருக்கிறது. So the sin of Jeroboam can be detailed as abominations, as something which is idolatrous, which is covetousness, also which does not leave us to love the God with all of our might. அனைத்து இஸ்ரவேல் ராஜாக்களும் இந்த 3 வகையான யெரொபெயாம் பாவத்திலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீழ்த்தினார்கள், வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டு முடிவடைந்தார்கள் என்பதுதான் சரித்திரத்திலே காண முடியும். The historical account of kings clearly state that every king had fallen prey to the trap of the sin of Jeroboam. None escaped from Jeroboam's sins. ஆனால் அந்த யெரொபெயாம் குடும்பத்திலே இந்த அபியா என்று சொல்லக்கூடிய அந்த குமாரன், அந்த பிள்ளையாண்டான் நல்லவன் என்ற சாட்சியை பெற்றிருக்கிறானே என்பதை நாம் கூர்ந்து ஆராயக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். But Abijah, the son of Jeroboam, it is said about him by the Lord that the Lord God had seen something good towards the Lord himself. ஒரு திரள் கூட்டம் அவர்கள் கெட்டுப்போன கூட்டமாகவே இருக்கிறார்கள் என்ற இடத்திலும் ஒரு நல்லவனை கர்த்தர் காண்கிறார் என்பதை இந்த சரித்திரத்திலே நாம் காண முடியும். And this can be stated like this: in a mass, in a group of people who are all corrupt, there is one fellow whom the Lord accounts to be worthy. ஆனால் யூதா என்ற அந்த காம்பவுண்டுக்குள்ளே, யூதாவின் ஆளுகைக்குள்ளே நல்லவர்கள் என்ற இடத்திலே இருந்தாலும் அதிலே படுதோல்வியையும் நாம் காணக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். Within the boundary of Judah, within the framework of Judah, there are people even who had gone to utter failure status. நல்லவர்கள் இந்த கூட்டத்திலே படு மோசமான இடத்திலே நாம் முடிவடைகிறோமா, அல்லது மோசமான ஒரு கூட்டத்திலே ஒரு நல்லவன் என்ற இடத்திலே நமக்கு ஒரு ஏதாவது இறக்கம் கிடைத்திருக்கிறா என்ற 2 காரியங்களை இது இஸ்ரவேல் ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் யூதாவுடைய வாழ்க்கையிலும் யூதா ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. Now we have to learn and infer out from the history of the accounts of the king of Judah and Israel to know that whether we are in the midst of wicked, evil people to emerge as worthy people, or to be among worthy people to be wicked and mean fellow. இஸ்ரவேல் ராஜாக்கள் அனைத்திலும்
இந்த அபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லவனை இங்கு நாம் காண்கிறோம். In all of the history of the account of the kings of Israel, there is one boy by name Abijah, the son of Jeroboam, to be good towards the Lord God. இந்த நல்லவன் என்ற வார்த்தை அவனுக்கு கிடைத்ததன் காரணம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேல் தான் அந்த நன்மை நல்லவன் என்ற இடத்திலே அவனை பற்றி சாட்சி சொல்லப்படுகிறதை நாம் காண முடியும். The good, the first time the good can be inferred or learned from Genesis chapter 4, it is said about Abel that he was good towards the Lord in making offerings to him. இந்த காயின் பொல்லாதவன் என்ற இடத்திலும் இந்த ஆபேல் நல்லவன் என்ற இடத்திலும் சாட்சியை ஆதியாகமம் 4 நாம் காண முடியும். In Genesis chapter 4, there is an account of the siblings of Abel and Cain. It said about Abel that he was good and Cain he was evil. எனவே முதற் பலனையும் கொழுமையானதையும் ஆண்டவருக்கு செலுத்தின இடத்திலே தான் இந்த ஆபேலுடைய சாட்சி நல்லவன் என்ற இடத்திலே மேன்மையாக இருக்கிறது. Why was Abel called good? This is in relationship with his act of righteousness in offering sacrifice to the Lord, the firstlings and the fat of it, which is the reason why Abel was merited with good. இந்த பிள்ளையாண்டான் அபியா என்ற பிள்ளையாண்டான் வியாதிப்பட்ட இடத்திலே அவனை விசாரிக்கக்கூடிய அளவிலே யெரொபெயாமுடைய மனைவியை யெரொபெயாம் அனுப்பக்கூடிய இடத்திலே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்திலே காணிக்கைகளை செலுத்த கொண்டு போகிறதை நாம் காண முடியும். In 1 Kings chapter 14 verse 3, 4, 5, when Jeroboam made his wife to go meet the prophet to inquire about the health and the life of his son Abijah, she went forth with the offerings, says the word of God. இந்த அபியாவுடைய பெயரிலே 10 அப்பங்கள், பணியாரங்கள், அங்கு ஒரு கலசம் தேன் என்ற காணிக்கைகள் ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் செலுத்தப்படுகிறதை இங்கு காணலாம். And here we find Jeroboam's wife rose up and took with her offerings of a curse of honey and many other things, loaves of 10 loaves of bread, and went and offered it to the prophet. இந்த யெரொபெயாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாலும் தன்னுடைய மகன் பிழைக்கும்படியாக தன்னுடைய மனைவியை வேஷம் மாறி தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அகியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியிடத்திலே அனுப்புகிறதை நாம் காணலாம். And though this king Jeroboam is wicked to the core, yet in order to make his son Abijah to live, he had disguised his wife and sent him to a prophet with all of these offerings so that he can prophesy on the child. தன்னுடைய மகனாகிய அபியா வியாதிப்பட்ட நேரத்திலே தன்னுடைய மனைவியை வேஷம் மாறி தன்னை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசியிடத்திலே மகன் பிழைப்பானா என்பதை விசாரிக்கக்கூடிய அளவிலே காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறதை அந்த அதிகாரத்திலே நாம் காணலாம். Jeroboam said to his wife, "Arise, I pray thee, and disguise thyself, and thou shalt go to the prophet to Shiloh, and give him the offerings, and know of him if the child would live or not." எனவே அவன் நல்லவன் என்ற இடத்திலே அவன் பெயரிலே காணிக்கைகளை செலுத்தக்கூடிய இடத்திலும் இந்த ஆபேலை போல அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதை இங்கு நாம் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். And here we compare about the offering of Abel and that of this man, this boy Abijah, in that he was good, and the comparison also strong in that he went and offered offerings as well. சிறுவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அவன் நல்லவன் என்ற சாட்சி அவன் பெயரிலே தன்னை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி இடத்திலே யெரொபெயாம் தன் மனைவியிடத்திலே வேஷம் மாறி காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்திலும் இது ஒற்றுமைப்படுகிறது. And this can be compared and contrasted. It is juxtaposed with Abel's offering in that Abijah was good, and he made his wife to disguise and sent forth to the prophet to ordain him to know whether the son would live or not with offerings. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்ற அந்த பிள்ளையாண்டான் மூலமாக தான் ஆண்டவர் நல்ல கிரியைகளை செய்ததாக யோவான் 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. John's Gospel chapter 6 we find there was a small boy who had 5 loaves of bread and 2 fishes, and out of which the Lord had performed great miracle, who is recorded in the word of God. சிறு பையன் கையிலே தாய் ஒரு 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்து அனுப்பி இருக்கிறது பிரசங்கத்தை கேட்க. ஆனால் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த 2 அப்பத்தையும் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அங்கு இயேசுடைய கரத்திலே கொடுப்பதற்கு அவனுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்ததை நாம் காணலாம். The little boy's mother had given him 5 loaves and 2 fishes and sent him to hear the words of Jesus. But when he heard Jesus, he was not selfish to eat it up, but he had given it to the Lord so that he would bless, multiply, and make it a great
great sharing to the people. எங்க அம்மா எனக்கு தந்திருக்காங்க, நான் யாருக்கும் கொடுக்க முடியாது என்றுதான் பிள்ளைகள் சொல்லும். ஆனால் அந்த சின்ன பையன் 5 அப்பத்து 2 மீனையும் இயேசுடைய கரங்களிலே கொடுத்து அநேக நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய இடத்திலே அவன்தான் மூல காரணமாக இருந்தான் என்பதை இங்கு நாம் காணலாம். Normally children would refuse to give what their mothers have given them, but this boy, after hearing the words of Jesus, he went forward and gave it to the Lord. Oh, the Lord blessed and shared it with many. He is the cause of that blessing. 5 அப்பம் என்பது நம்முடைய ஐம்புலனாகிய சரீரத்தையும், 2 மீன் என்பதும் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் காட்டுகிறது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும்போது இயேசு நம் மூலமாக நற்கிரியை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்ற உண்மையை அதிலே நாம் காண முடியும். And the truth what we can infer out of this is the 5 loaves of bread refer to the 5 senses of our body, and the 2 fish refer to the inner man of the spirit and the soul. When we surrender our spirit, soul and body to the Lord will perform great miracle in our life and through our life. ஆபேல் நல்லவன் என்ற இடத்திலே சாட்சி பெற்றது போல இந்த அபியாவும் காணிக்கை மூலமாக நல்லவன் என்ற இடத்திலே அவன் சாட்சி இருக்கிறது என்பதை நாம் கண்டோம். Just as Abel had offered offerings to the Lord and received a testimony that he was good, so did it happen in the life of Abijah that he had offered good things to the Lord and got a testimony that he was good towards the Lord. புதிய ஏற்பாட்டிலே இந்த சின்ன பையன் பிள்ளையாண்டான் 5 அப்பமும் 2 மீனையும் இயேசுடைய கரத்தில் கொடுத்து அவன் ஒரு நல்ல கிரியைக்கு அவனே காரணம் என்ற இடத்திலே இந்த நாளிலே இந்த உண்மைக்கு ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். And this day we are indebted to submit our lives to this truth. Like the boy who had the 5 loaves of bread and 2 fish and submitted to the Lord, so must we offer the good things to the Lord, our lives to the Lord, for our blessing and for others' blessing. இந்த யூதாவின் ராஜ்யம் என்பது தேவனால் அங்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் அங்கும் அநேகர் அங்கு பயங்கர நியாய தீர்ப்புகள் போனதாக யூதா ராஜாவின் சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Coming back to the account of the history of the kings of Israel, in Judah, the kingdom of Judah, there were many worthy, many godly, God-fearing kings. Nevertheless, there are a few others who fell in the sin as well, is recorded there. ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ச்சியின் முதிர்ச்சியின் அனுபவ இடத்திலே அநேகர் யூதா ராஜாக்களுக்குள்ளே நியாய தீர்ப்புக்குள் போனார்கள் என்பது ஒரு திருஷ்டாந்தத்தின் எச்சரிப்பாக இருக்கிறது. In the kingdom of Judah there were many worthy kings, many precious kings, but yet these worthy godly kings also drifted away and finally they ended up in disaster. நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் வளர்ச்சியின் இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு பயங்கர நியாய தீர்ப்புகள் போகிறோம் என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் எச்சரிப்பு யூதா ராஜாக்களிலே எழுதப்பட்டிருக்கு. And it is sure that we are growing and we have the godliness in us, maturity in us. Nevertheless, within the kingdom of Judah, there are kings, worthy kings who had fallen. Is a message of warning to us. நாம் தான் ஆவிக்குரியவர்கள், நாம் தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்ற இடத்திலே நாம் இலக்காரமாக இருக்கக்கூடாது. ஆனால் கேடுகட்ட இடத்திலே ஒரு நல்லவன் நியாயத்திற்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறான். நல்லவர்கள் கூட்டத்திலே முதிர்ச்சியோட உள்ளவர்கள் நியாயத்திற்குள் போகிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். So we have to carefully consider this morning this truth from the king's account. We shouldn't be presumptuous and arrogant to conclude that we are spiritual and we are growing, but even grown up spiritual kings had fallen, but small mean people have come up. Is a clear sound of warning for us to heed. இந்த அபியாவை போல இந்த ரெகோபியாமுக்கும் அபியாம் என்ற குமாரன் இருக்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். So we have to note the point about Rehoboam did have a son like this Jeroboam of Abijah. இந்த ராஜாக்கள் புத்தகத்தையும் நாளாகம புத்தகத்தையும் நான் வேதத்திலே அதிகமாக வாசித்த ஒரு இடத்திலே நான் இருக்கிறேன். I have read many times the book of Chronicles and the book of Kings. எனவே இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்தும் யூதா ராஜாக்களை குறித்தும் நான் அவைகளை எந்த நேரத்தில் கேட்டாலும் குறுக்கு மறுக்கு கேள்வி கேட்டாலும் அதை நான் பதில் சொல்லக்கூடிய அளவிலே நாம் அவ்வளவு மனப்பாடம் பண்ணி அந்த ராஜாக்கள் புத்தகத்தை நான் தரவாக வைத்திருக்கிறேன். I have thoroughly by hearted the book of Kings and the book of Chronicles. I can answer you anything if you cross verify me, and this has been my passion to read and have it in my mind. இந்த ரெகோபியாமுடைய குமாரனும் அபியாம் என்ற பெயர் இருக்கிறது, எரோபியாமுடைய குமாரனும் அபியா என்ற பெயர் இருக்கிறது என்பதை நாம் ரெண்டும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். Jeroboam's son's name is Abijah, Rehoboam's son's name is Abijah, both from different kingdoms, but we are here to compare them and learn something.
இந்த யெரொபெயாமுடைய குமாரனாகிய அபியாதான் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலே அவனுடைய சம்பவம் இப்போது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். What we are learning this morning, the basic text which we have taken is from 1 Kings chapter 14. It's about the son of Jeroboam. யெரொபெயாமுடைய மகனாகிய அபியாதான் நல்லவன். அவன் ஒருவன் தான் கல்லறைக்குள் உட்படுத்தப்பட்ட இடத்திலே அவன் தப்பித்து கொண்டான். மற்ற யெரொபெயாம் குடும்பம் அனைவரும் கல்லறை இல்லாத ஒரு நியாயத்தீர்ப்புக்குள் போனார்கள் என்பதை 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. You need to read 1 Kings chapter 14 verse 11 to know in the kings of Israel, Jeroboam the king, his son Abijah was the only king who went to the sepulchre of the fathers, but all others they had no field to bury. They were left out is what we read from this account. இந்த சின்ன பிள்ளையாண்டனிடத்திலே என்ன நன்மையை கடவுள் கண்டார் என்பதை நாம் இதை ஆராய்ச்சிக்குள் தான் நாம் ஆராயக்கூடிய இடத்திலே நாம் எப்போது நாம் இருக்க வேண்டும். What good did the Lord find from this little boy Abijah? We have to search the scriptures and learn and know. அவன் அந்த 1 ராஜாக்கள் 14:11 யெரொபெயாம் குடும்பம் அனைவருக்கும் கல்லறை இல்லாதபடி நாய்கள் சாப்பிடுவார்கள், அங்கு ஆகாயத்து பறவைகள் சாப்பிடும், பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்ற நியாயத்தீர்ப்பு தான் 1 ராஜாக்கள் 14:11 எழுதப்பட்டிருக்கிறது. 1 King chapter 14 verse 11. It is said that dogs will eat, the birds of the field will eat, air will eat. The Lord had spoken it. Such was the terrible judgment which was given to Jeroboam's household. இந்த நியாயத்தீர்ப்போடு இணைந்துதான் 12:13 நீ பட்டணத்திலே கால் வைக்கும்போது பிள்ளையாண்டான் மரித்து போவான், இஸ்ரவேல் அனைவரும் அவனுக்காக துக்கம் கொள்வார்கள். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவன் ஒருவன் தான் நல்லவன், அவன் ஒருவனே கல்லறைக்குள் படுவான் என்ற வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக யெரொபெயாம் மனைவியிடத்திலே சொல்லப்படுகிறது. The prophet spoke to Jeroboam's wife and said that, verse 12, after the pronouncement of the judgment on the house of Jeroboam, he said, when you enter into the threshold of the city, your child shall die. And then the good testimony of the child is recorded in verse 13. அவன் நல்லவன் என்பதற்கு காரணம் அவன் கல்லறைக்கு உட்படுவான் என்பதாக இருக்கிறது. And the reason why is good, and the good has merited him the sepulchre of the fathers. மற்றவர்களுக்கு கல்லறை இல்லை, நாய்களும் ஆகாயத்து பறவைகள் தான் அவர்களை சாப்பிடும், கல்லறை இல்லாத இடத்திலே அவர்கள் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது 11ஆம் வசனத்திலே. ஆனால் 12:13 நீ பட்டணத்திலே கால் வைத்தவுடனே விளையாண்டன் செத்து போவான், சில எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொடுவார்கள், அவன் ஒருவனே நல்லவன், அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான் என்பது அவனுக்கு கிடைத்த மேன்மையாக இரக்கமாக இருக்கிறது. Others have no burial ground, others will die, the birds of the sky and the beast of the field will eat them, but this one boy he merited to be buried with the fathers in the sepulchre of the fathers. எனவே நல்லவன் என்பதற்கு காரணம் கல்லறைக்கு உட்படுவதுதான் நல்லவன் என்பதற்கு காரணமாக இங்கு சொல்லப்படுகிறது. And to be part of the sepulchre of the fathers is something which merits goodness in us. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படக்கூடிய இடத்தில் தான் நீங்கள் நல்லவர்களாக முடியும், இல்லை என்றால் நீங்கள் பொல்லாதவர்கள் என்ற நியாயத்திற்கு தான் போக முடியும் என்பதன் உண்மைக்கு தான் இது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. This is a type of the New Testament truth of what is a baptism. Only in burial with Jesus you are declared good, and that is the type of the study what we have to infer this morning here. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவரோடு கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் தான் நல்லவர்கள், மற்ற அனைவரும் பொல்லாதவர்கள் என்ற இடத்துல யெரொபெயாமுடைய நியாயத்தீர்ப்புக்குள் எழுவார்கள் என்ற திருஷ்டாந்தத்தை தான் இங்கு நாம் காண முடியும். And this truth points to Romans chapter 6 verse 4, which says that we are buried with him in water baptism and with Christ Jesus. நல்லவன் என்பதற்கு அவன் ஒருவனே கல்லறைக்குள் படுவான் என்ற சரித்திரம் சொல்லப்படுவதனால நாம் நல்லவர்கள் என்பதற்கு ரோமர் 6:4 இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில்தான் நாம் நல்லவர்களாக இருக்க முடியும் ஒழிய மற்றபடி நாம் யெரொபெயாமை போல பொல்லாதவர்கள் என்ற இடத்தில் தான் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு பாடம் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. This is a lesson for us to learn, to note, to mind, because all of the household of Jeroboam died in the field. The birds of the sky, the beasts of the field had eaten their body. They did not have the sepulchre. This one boy had the privilege, the merit to enter into the sepulchre. Being buried is declared good. This infers the New Testament truth of what are the baptism in Romans chapter 6 verse
verse 4, where we are buried with him in waters of baptism. ஞானஸ்நானத்தின் உபதேசத்தின் முழுமைக்குள்ளாகத்தான் நாம் பொல்லாதவர்கள் இல்லை நல்லவர்கள் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ரோமர் 6:4 பவுல் தெளிவாக எழுதுகிறார். Romans chapter 6 verse 4 states very clearly that in being buried with him in waters of baptism, we are declared good, otherwise we would be left out with the crowd of Jeroboam as evil. இங்கு லூக்கா 6:45 நல்ல மனிதன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை கொடுப்பான், பொல்லாதவனோ தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை கொடுப்பான், இருதயத்தின் நிறைவினாலே அவன் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது எழுதப்பட்டிருக்கு. Luke's Gospel chapter 6 verse 45, the Lord himself said, a good man out of his good treasure gives forth good things, a evil man out of his treasure gives forth evil things. Is what a man's inner dimension works out with the external things. ஒருவன் நல்லவன் என்பதோ அல்லது பொல்லாதவன் என்பதோ அவன் வாயிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும் என்பதை ஆண்டவர் தெளிவாக அங்கு நமக்கு சொன்னது எழுதப்பட்டிருக்கு. The intent of a person's value is derived from what he speaks out. We can know what he speaks. We can value him out of what he speaks. Is what the Lord said, out of good man's good treasure comes forth good things. எனவே நீங்கள் நல்லவர்கள் என்ற இடத்திலே சங்கீதம் 19 கடைசி வசனத்து பிரகாரம் இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய இடத்தில் தான் நீங்கள் நல்லவர்கள் என்ற இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். According to Psalm 19, the last word which says that, may the words of my mouth and the meditations of my heart be acceptable in thy sight, O Lord. Only in this, the expressions of the words that we utter, we can be declared as good or evil. இருதயத்தின் தியானத்தின் மூலமாக வாயின் அறிக்கையின் மூலமாகத்தான் தேவனுக்கு நாம் பிரதியாக இருக்க முடியும் என்று சங்கீதக்காரன் தன்னை ஒப்புக் The கொடுக்கிறார். psalmist committed himself to the Lord by saying, by the meditations of the heart and by the words that he utters, he can declare himself good. ஆனால் இதை ஞானஸ்நானத்தின் உபதேசத்தின் மூலமாகவும் கிறிஸ்துடைய மரணத்தோடு கூட அடக்கமடப்படக்கூடிய இடத்தில்தான் நாம் முழுமையாக பொல்லாதவர்கள் இல்லை நல்லவர்கள் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த முடியும். But technically, doctrinally, we have this merit in Romans 6:4, which refers to waters of baptism. Only in burial with Christ Jesus in waters of baptism we can prove the grace of goodness is operating in us and we are declared good. எனவே யெரொபெயாமுடைய குமாரனாகிய அபியா அவன் பெயரிலே காணிக்கை செலுத்தப்படக்கூடிய இடத்திலே அவன் நல்லவன் என்று சொன்னாலும் கூட அவன் கல்லறைக்குள் படுவான் என்ற இடத்தில்தான் அவன் நல்லவன் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். Therefore, Jeroboam's son Abijah, in his name offerings were given to the Lord, not because of that, but in that he was merited to be part of the sepulchre of the fathers, he was declared good. நீங்கள் காணிக்கைகள் முதற்பலனை கொழுமையும் செலுத்தக்கூடிய இடத்திலே இந்த அபியாவுடைய பேரிலே அவன் நல்லவன் என்பது சொன்னாலும் கூட அவன் கல்லறைக்குள்பட்ட இடத்தில்தான் அவன் நல்லவன் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. In the name of Abijah, the mother had offered offerings and the firstlings and the fatlings, but the merit of him to be partakers in the sepulchre of the father, in the burial ground, declared him to be good. உங்களுடைய இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் பிரதியாக இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் நல்லவர்கள் என்று சொன்னாலும் கூட இந்த இயேசுடைய மரணத்திலே அவரோடு கூட அடக்கமிடப்படக்கூடிய இடத்தில்தான் நீங்கள் பொல்லாதவர்கள் அல்ல நல்லவர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள். In the words of your mouth, in the meditations of your heart, you may prove yourself to be good, but nevertheless, only in being buried with him in waters of baptism, you prove the grace of good is in operation in your life. இந்த காலையிலே இவைகளை நாம் தானத்துக்குள் கொண்டு வந்து நாம் நல்லவர்கள் என்ற இடத்திலே பொல்லாதவர்கள் இல்லை என்ற இடத்திலே நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலையிலே இந்த போதனை நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. This teaching is of much use for every spiritual person to meditate, to learn, apply in our practical day-to-day life, so that we will exercise good and diffuse, emanate goodness out of us. நான் உங்களுக்கு சொன்னேன், ரெகோபெயாமுடைய குமாரனும் அபியாம் என்று இருக்கிறது, யெரொபெயாமுடைய குமாரனும் அபியா என்று இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். And I said the king of Israel, Jeroboam's son is Abijah, and the king of Judah's Rehoboam's son is also Abijah. இந்த ரெகோபெயாம் யூதாவின்
ராஜாவாக இருக்கிறான். அவன் சாலோமோனின் குமாரன். அவனை விட்டு பிரிந்து 10 கோத்திரங்களை கடவுள் இந்த யெரொபெயாமுக்கு கொடுத்து அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறான் என்ற சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். We know the history of Israel, the kings of Judah. Rehoboam is the son of Solomon. His son is Abijah. And Solomon, for the sake of David, he was merited 2 tribes and they were separated from Israel. நீங்கள் இந்த சரித்திரத்தை ராஜாக்கள் புத்தகத்தில் படியுங்கள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் முடிய ரெகோபியாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 Kings chapter 14 from verse 21 onwards we can find the life of Rehoboam the son of Solomon and his reigning in Judah. இந்த யெரொபெயாம் தான் விக்கிரக ஆராதனை செய்தான் என்பது மாத்திரமல்ல, ரெகோபியாமும் இந்த சாலமோன் விக்கிரகங்களுக்கு பின்னாலே போனதுனால அவனும் இந்த சாலமோன் மகனாக ரெகோபெயாமும் அந்த விக்கிரகங்கள் என்ற இடத்தில் தான் அவன் இருக்கிறான் என்பது 1 ராஜாக்கள் 14:21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் இது எழுதப்பட்டிருக்கிறது. 1 King chapter 14 from verse 21, Judah also apostated under Rehoboam, in that Rehoboam followed the idolatrous sins of his father Solomon. Not only the kings of Israel committed sin of idolatry, even this Judah under Rehoboam did apostasy in idolatry. நம்ம அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள இருக்கிறோம். அங்கே யூதர்கள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த 2 தான் வித்தியாசம். ஆனால் எப்படின்னா இந்த இஸ்ரவேல் ராஜாக்களுடைய வாழ்க்கையும் யூதா ராஜாக்களுடைய வாழ்க்கையும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Now we need to know the quality of the life of these kings. Though they were divided as Israel and Judah, and we are Judah, we are under the apostolic truth, but the quality of the life, just like the kings of Israel, they all are apostates and idolaters. புறஜாதிகள் கடவுளை அறியாத கூட்டத்தில் அவங்க வாழ்கிறாங்க. நம்ம அப்போஸ்தல உபதேசத்தில் வாழுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் யெரொபெயாமும் விக்கிரகத்தில் தான் இருக்கான். இந்த சாலமோன் மகனாகிய ரெகோபெயாமும் விக்கிரகத்தில் தான் இருக்கிறான் என்பதை 1 ராஜாக்கள் 14:21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் அது புரியும். 1 King chapter 14 from verse 21. What I'm trying to say is the idolatry, covetousness, all these lust, all these abominations are in the heathens, with heathen people. But we are under apostolic truth. But we have the same quality of idolatry and apostasy. And that's what I'm trying to say. These Judahites also committed idolatry under Rehoboam. புரிந்து கொள்ளுங்கள், ரெகோபெயாமும் யெரொபெயாமும் ஒன்றல்ல. யெரொபெயாமை விட ரெகோபெயாம் மேலானவன். ஏன்னா யூதா எல்லைக்குள்ளே இருக்கான். அவனுக்குள்ளே எருசலேம் இருக்குது, ஆலயம் இருக்குது. 2 ஒன்றா சேர்க்கக்கூடாது. எனவே இந்த யெரொபெயாமை விட இந்த ரெகோபெயாம் மேலானவன் என்றாலும் இது யெரொபெயாமுடைய வாழ்க்கை தான் ரெகோபெயாமுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். I want you to understand, Rehoboam, the king of Judah, who is within the boundary of Judah, is in all terms valuable and better. But the quality of his living, which is imitates Israel. That's what I'm trying to say. You may be in apostolic truth, but what are you imitating? That comparison is what we are making now. தேவனை அறியாதவர்களும் நாமும் ஒன்றல்ல. நாம் பெந்தெகோஸ்தே ஜனங்கள் அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள நம்ம வித்தியாசம் இருக்குது. நாமும் அவங்களும் ஒன்றா சேர்க்க முடியாது. ஆனால் அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி தான் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் யெரொபெயாமும் இந்த ரெகோபெயாமாக இருக்கிறார்கள். Understand me, we are saved people. We are under apostolic doctrine and boundary and truth, but the quality of life just the same like the unsaved heathen and the proselytes who haven't known the Lord. We do the same thing. That's what Rehoboam of Judah is doing, imitating the king of Israel. எனவே இஸ்ரேல் என்பது விக்கிரக ஆராதனை உள்ள நிறைந்த கூட்டம். அதுக்கிட்ட நம்ம போகவே கூடாது. ஆனால் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் சாலமோனின் மகன். அவன் யூதா எல்லைக்குள்ளே இருக்கிறான், எருசலேமுக்குள்ளே இருக்கிறான், தேவாலயம் இருக்குது. அது மேன்மைதான். ஆனால் வாழ்க்கை யெரொபெயாமுடைய வாழ்க்கை போல இருக்கிறது என்பதை தான் 1 ராஜாக்கள் 14:21 அவனும் விக்கிரகங்களை தான் வைத்திருக்கிறான் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். So we should not go to Israel. It's because it's already corrupt and wicked and idolatrous. But we are talking about Rehoboam of Judah, a man in Judah, in Jerusalem, in Zion, with a temple and all valuable and worthy things, but still is apostate, following the idolatry of Israel. The quality is very mean, I try to say. இந்த சரித்திரத்திலே நம்மை உணர்த்தக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது.
இந்த வசனம் எனக்கு கிடைத்த உடனே நான் யோசித்து, இந்த வசனம் நம்முடைய மனதிலே திரும்ப திரும்ப காலையில் வந்து கொண்டு இருக்கிறதே, இது சாதாரணமாக உள்ள விஷயந்தானே என்று நான் மனதிலே இதை வசனத்தை சிந்திக்கும் போது, இந்த சரித்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு சரித்திரங்களும் என் கண்களுக்கு முன்பாக வந்ததுனால இதை இன்றைக்கு காலையிலே நான் உணர்த்த வேண்டும் என்ற ஒரு 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 ஏந்துதல் என்னை தேவன் இப்படி நடத்தினார் என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். When this verse popped up in my mind, I thought this is very ordinary verse, but the things related to this verse reflected in my mind, and I had a thrust to teach you, and this is important to infer and to learn and to apply is what I mean it this morning. கர்த்தர் சொன்னார், பரிசுத்தர் பேசினார், நீ சொல்லவே மாட்டேன், இதெல்லாம் ஏமாத்து. ஆண்டவர் என் மனதிலே இந்த வசனத்தை தந்தார். நான் இதை சாதாரணமான ஒரு விஷயம்தானே என்று நான் எடுத்துக்கொள்ளும் போது, இந்த சரித்திரங்கள் முன் சரித்திரங்கள் முழுவதும் மாறி மாறி அலை போல என் கண்கள் வந்ததுனால இந்த காலையிலே நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு இந்த காலையிலே நான் இது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். I would never say the saint said this. The Lord said to me, the word of God popped up in my mind. It came to me back and forth and reflected related historical account, and I had a great thrust to preach, and therefore I am presenting this truth for your inference, for your learning and for your application this morning. எனவே இந்த காலையிலே இந்த யெரொபெயாமை குறித்தும் இந்த ரெகொபெயாமை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையின் உண்மையை குறித்த விவரங்களை இந்த காலையிலே சொன்னேன். இதை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மறந்து போகாதபடி இருதயத்திலும் மனதிலும் பதித்துக் கொள்ளுங்கள். The king of Israel, Jeroboam's Abijah, and the king of Judah, Rehoboam's Abijah, I'm presenting it to you. I want you to learn this clearly. Keep in your mind, don't forget, apply it and live it out. இந்த தேவனை அறியாதவர்களை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள், அவர்களும் நாம் ஒன்றல்ல, ஆனால் அவர்களைப் போல தான் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கை, ரெகொபெயாமுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த காலையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We cannot be compared to the unconverted and those who know not God. We are better than that. We are in Judah. We are in the apostolic truth. What about the quality of living? Sometimes we are imitating them. We imitate and live. There's no difference in between them and us, is what the lesson is all about. இந்த ரெகொபெயாமுடைய மகனாகிய குமாரன் அபியாமுடைய சரித்திரம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்திலே அவருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. Coming to the account of the history of Abijam, the son of Rehoboam, it's in chapter 15 of 1 Kings. அது அபியா, இது அபியாம். இவனுடைய வாழ்க்கை 1 ராஜாக்கள் 15 முதல் 8 வசனத்தில் படிங்க. இந்த அப்பா போல தான் மகனும் வாழ்ந்தான், தாவீதை போல உத்தமமாக இருக்கவில்லை என்று அந்த அதிகாரத்தின் 8 வசனத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. And there that fellow's name is Abijah, is Abijam, and it's written in first 8 verses. There's no change in between him and his father. He just imitated his father in all the ways. இந்த 3, 4, 5 வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இந்த அபியாமுடைய குமாரன் ஆசா நாட்களில் ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார், இந்த யூதாவை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த அபியாமுக்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது என்று அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. The verse states that there was a light lit on behalf of him because Abijam's son would be Asa. Asa would bring a great reformation, restoration in the land of Judah. For that purpose, it states that there's going to be a light always lit in the house of David. எனவே ரெகொபெயாமுடைய மகனாகிய அபியாமும் ரெகொபெயாம் போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இது அபியாமுடைய குமாரனாகிய ஆசா நாட்களில் ஒரு பெரிய காரியங்கள் யூதாவை ஆண்டவர் பெரிய இதுக்குள்ளே கொண்டு வர்றாரு, அது இந்த வசனத்தில் இருக்குது. அதுக்காக இங்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. Rehoboam's son Abijam just imitated Jeroboam. There was no change in his quality of life, but his son Asa, who is going to be elevated and ascend, his ascension is going to bring great reformation, restoration and blessing, renewal in the land of Judah. இந்த அபியாம் இந்த அபியா போல இல்லையே, அவன் நல்லவன் சொல்கிறாங்களே. யெரொபெயாமுடைய மகனாக அபியா நல்லவன், ஆனால் ரெகொபெயாமுடைய மகனாக அபியா அவன் நல்லவன் இல்லையே. இப்படிங்கிற சரித்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். I want you not to confuse but clear it out. Jeroboam, the king of Israel's son,
Abijah is a good guy who went into the sepulchre of the father. But Rehoboam, the king of Judah's son, Abijam, is a wicked fellow who imitated Jeroboam. This is how you need to distinguish and learn the history of the kings. ஆனால் இந்த அபியாமை குறித்து 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அவன் மூலமாக செய்த காரியங்களை ஆச்சரியப்படக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. But in 2 King Chronicles chapter 13, Abijam, his acts and his works are recorded in the Chronicle books, which are wondrous to note. இந்த யெரொபெயாமுக்கும் இந்த ரெகொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று தொடர்ச்சியான அதிகாரத்திலே மாறி மாறி எழுதப்பட்டிருக்கிறது. And back and forth in the account of the Chronicle books, we learn there was a continuous war in between Jeroboam and Rehoboam. அதுபோல இந்த ரெகொபெயாவோட மகனாக அபியாம் காலத்திலும் இந்த யெரொபெயாம் படையெடுத்து இந்த அபியாமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தான் என்ற சரித்திரம் தான் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தின் சரித்திரம். 2 King chapter 13 history is during the reign of Abijam, there was a fight of the king of Israel to him. ஆனால் இந்த அபியாம் சொல்லுகிறத பாருங்க, 2 நாளாகமம் 13:10-11 ஏய் எங்களுக்கு மெய் கர்த்தர் இருக்கிறாரு, எங்களுக்கு மெய்யான ஆரோனிக்குமார் இருக்கிறாரு, உங்களுக்கு கர்த்தர் இல்லைடா, உங்களுக்கு ஆசாரியர் கிடையாது அப்படிங்கிறத சவால் விட்டு பேசுகிறதை 2 நாளாகமம் 13, 10, 11, 12 வசனத்திலே நாம் காணலாம். In 2 Chronicles chapter 10 verse 10, chapter 13 from verse 10, 11, 12 onwards, this guy Abijam, he challenges and says, but as for us the Lord is our God, we have the true priest, and he is challenging to the enemy. இங்கு இவங்களோட வாழ்க்கை இஸ்ரவேல் ராஜாவோட வாழ்க்கை போல தான் ரெகொபெயாம் வாழ்க்கை இருக்குது, அபியாம் வாழ்க்கை இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் இல்லை, எங்களுக்கு லேவியர் இருக்கிறார், உங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்திலே யெரொபெயாமை கர்த்தர் முற்றிலுமாக முறியடித்ததாக 2 நாளாகமம் 13:15 நாம் காணலாம். The quality of the life is same, but the declaration of Rehoboam is, Abijam is different in that he said that the Lord is our God, we have not forsaken him, the priest is with us, the ministers are with us. Such declaration brought great victory, and the Lord defeated Jeroboam. எனவே இந்த அபியாம் இந்த யெரொபெயாமை முற்றிலும் முறியடித்து அவனை பலன் கொள்ளாமலே செய்து கர்த்தர் அவன் அடித்ததினால் செத்தான் என்று 2 நாளாகமம் 13:20 எழுதப்பட்டது. 2 Chronicles chapter 13 verse 20, it states that this king had defeated Jeroboam and attacked him, and Abijam had defeated him completely. எனவே அபியாம் பலம் கொண்டே போகிறான், வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, ஆனால் எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார், எங்களுக்கு ஆசாரிய ஊழியம் இருக்கு என்று சொல்லி யெரொபெயாமை முறியடித்து அவனை பலகீனப்படுத்தி இவன் பலப்பட்டு அவன் பெரிய காரியங்களுக்குள் போனான் என்பதை அந்த அதிகாரத்திலே நாம் காணலாம். And verse 21 states that Abijah waxed mighty and he defeated the house of Jeroboam. Jeroboam could not recover his strength in the days of Abijam, and the Lord had struck him dead. எனவே இந்த ரெகொபெயாவோட மகனை குறித்தும் இந்த யெரொபெயாவோட மகனைக்குரிய சரித்திரத்தை குறித்தும் நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டு நாம் உணரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. Therefore this is a life lesson for us to know and learn about the son of Jeroboam and the son of Rehoboam, Abijah and Abijam, and during their days how it was good and how they had challenged with the Lord's goodness in them. நம்முடைய வாழ்க்கை புறஜாதிகளை போல தான் இருக்கு, ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா நம்மகிட்ட கர்த்தர் இருக்கிறாரு, எல்லா அப்போஸ்தலருடைய எல்லா காரியங்களும் இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு வெற்றி இருக்கு என்பது ஒரு போதனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். There's another dimension of the teaching. Our life quality lifestyle is all just like the heathen people, but we have the apostolic truth, we have God, we have the true priest, and in that behalf, that merit do bring victory in our life can also be learned from this. அப்போஸ்தலருடைய கோட்டைக்குள்ளே 1000 ஓட்டை இருந்தாலும் வெற்றி அவர்களுக்குரியதாக இருக்கிறது என்பதை சவால் விட்டு அபியாம் சொல்லுகிறதை நாம் காண முடியும். What can we infer from the challenging words of Abijam? Within the boundaries of the apostolic domain, there may be 100 odd failures, but there is victory for sure because they have God and the true priesthood with them, and this is a dimension of truth we need to know. அதற்கு பின்புதான் இந்த அபியாம் பலப்பட்டு அவனுடைய மகனாகிய ஆசா யூதாவை அரசாட்சியக்கூடிய நேரத்தில் தான் இந்த அருவருப்புகள் முழுவதும் நீக்கப்பட்டு இஸ்ரவேலர்களை தங்களிடத்தில் இழுக்கக்கூடிய வல்லமையை
ஆசா பெற்றுக்கொண்டான் என்பதை 2 நாளாகமம் 14, 15, 16 அதிகாரங்களிலே எழுதப்பட்டது. And after the death of Rehoboam's son Abijam comes Asa. The ascension of Asa is a restoration, renewal, great refreshment to the land of Judah is what we learn from 2 Chronicles chapter 14 and 15. இந்த ஆசாவுடைய 49 வருஷ ஆளுகையிலும் அவன் இஸ்ரவேலை எவ்வளவு தன்னிடத்தில் கொண்டு வரக்கூடிய அளவிலே அவன் கீர்த்தி பெற்றவன் என்பதை 2 நாளாகமம் 14, 15, 16 3 அதிகாரங்களிலும் நாம் காண முடியும். Chapter 14, chapter 15, chapter 16, all of the days, the 39 years of the reign of Asa was prosperous, was reformed, restored, victorious is what the account states. இந்த ஆசாவுக்கு யெரொபெயாம் முதல் ஆகாப் முடிய உள்ள ராஜாக்கள் தெரிந்த இடத்திலே 41 ஆண்டு யூதாவை அரசாட்சி செய்தான் என்பதை நான் பல தடவை உங்களுக்கு நான் போதனையாக சொல்லி இருக்கிறேன். Many times I have told you the timeline, the lifetime of span of Asa, 41 years from Jeroboam to Ahab. He was from Jeroboam to Ahab. Asa knew all the generations of the king of Israel. ஆனால் இந்த ஆசாவுடைய வாழ்க்கையிலே 2 நாளாகமம் 16 அதிகாரம் 8, 9 அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இல்லை, அவனை கடவுள் தள்ளினார், அவன் பரிகாரிகளை தேடினான் என்பதோட வாழ்க்கையின் முடிவாக எச்சரிப்பாக இருக்கிறது. But the end of the life of Asa has to be noted. In 2 Chronicles 16:9, the eye of the Lord runs to and fro through the world to show himself strong on the behalf of them, those who perfectly trust him. But Asa failed to trust him perfectly. In that when he was sick, he went to seek the help of the physicians, and that is the failure of Asa. யூதா சாம்ராஜ்யத்துக்குள்ளே எருசலேமிலே கொடிகட்டி பறந்த ஆசா தோல்விக்குள் போனான் என்பதை காட்டிலும் இந்த யெரொபெயாமுடைய மகனாகிய அபியா அவன் நல்லவன் கல்லறைக்குள் பட்டான் என்பது எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். I want you to understand this fact. Within the boundary of Judah, Jerusalem, a man who had victory in flying colors, which is Asa, prosperous and restored, but ended miserably. But in Israel, the son of Jeroboam who ended in the sepulchre of the father is far better, is what we need to learn. அப்போஸ்தல பவுண்டரிக்குள்ளே, கோட்டைக்குள்ளே, யூதா எல்லைக்குள்ளே, எருசலேமுக்குள்ளே, சீயோனுக்குள்ளே நாம் கொடிகட்டி பறந்தாலும் நம்முடைய முடிவு நியாயத்தீர்ப்பாக இருக்கிறதா, அல்லது யெரொபெயாமுடைய எல்லைக்குள்ளே அவன் நல்லவன் கல்லறைக்குள் பட்டான் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலையிலே நாம் உயித்து ஆராயக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். We have to search, examine, test our life within the boundary apostles in Jerusalem, in Zion, in the temple, in all this ministration, excellencies and greatness and emanations, ending up in failure. But a man in Judah, in Israel, Jeroboam's son Abijam, ending in the sepulchre of the father is good, is far better. What I juxtaposed this morning. பொல்லாங்கனுடைய கூட்டத்திலே ஒருவனை கர்த்தர் நல்லவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவனுடைய காணிக்கை இருக்கிறது, அவனுடைய கல்லறையும் இருக்கிறது என்பதை காலையிலே நாம் கற்றுக்கொள்வோம். In the group of the wicked people, one fellow's offering was accepted, his burial was accepted, it was declared good, and that has to be highlighted this morning. பொல்லாங்கனுடைய கூட்டத்திலே ஒரு காணிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஒருவனுக்கு நாம் முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய மரணத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவன் நல்லவன், அவன் கல்லறைக்குட்படுவான் என்ற சாட்சி பொல்லாங்கன் கூட்டத்திலே ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். In the group of wicked, there is one man whose offering is accepted, who is termed good because of the waters of baptism, the application of it, and is accepted by the Lord. That has to be noted, because even among the wicked people, somebody is accepted and recognized by the Lord. யூதா எல்லைக்குள்ளும் எருசலேமுக்குள்ளும் சீயோனுக்குள்ளும் அப்போஸ்தல கோட்டைக்குள்ளும் இல்லாத ஒருவன் இங்கு காணிக்கை கொடுத்ததும் இங்கு ஞானஸ்நானம் எடுத்ததும் அவன் நல்லவன் கல்லைக்கு உட்படுவான் என்பது ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய இரக்கமாக இருக்கிறது. And here somebody who has no Jerusalem, who has no Zion, who has no temple, but is good, his offering is accepted, he has the doctrine of water baptism recognized, goes to the sepulchre of the father, while somebody within the boundary of Judah ends miserably, is a study which we need to learn and apply. கொடிகட்டி பறந்த ஆசாவுடைய வாழ்க்கை தோல்வியாகும் பரிதாபமாகும் முடிவடைந்ததை எச்சரிப்பின் திருஷ்டாந்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். Asa's life all through was victory, prosperous, restoration, renewal, but end was a failure.
Let it take it as a warning in our lives. தொடர்ச்சியாக 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே இந்த உசியா என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா எவ்வளவு தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து அவன் பலப்பட்டான் என்ற வாழ்க்கை அவனுக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. And continuously as we flow through, you can find in chapter 26 of 2nd Chronicle, there is a king by name Uzziah. He was such a mighty man, who was such an excellent king. ஆனால் அவருடைய வாழ்க்கை அரமனை இழந்து ஆலயத்தை இழந்து பாவ குஷ்ரோகத்திலே முடிவடைந்தான் என்பது எவ்வளவு வேதனையின் ஒரு அனுபவமாக இருக்கிறது. But Uzziah's ascension is one side, but his intrusion to the priestly works and judgment is something on the other side which we have to consider carefully. அவனுடைய மகனாகிய யோதாம் இவனை போல பெரிய காரியங்களை செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவனை போல ஆலயத்துக்குள் போய் தப்பு செய்யவில்லை என்பதும் 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 2nd Chronicle chapter 27, Uzziah's son Jotham did not do great things like his father, but it is stated he did not intrude, transgress, trespass into the priestlyhood and defile himself, is also stated. உசியாவுடைய குமாரனாகிய யோதாம் இந்த உசியாவை போல இவ்வளவு கில்லாடியான வாழ்க்கை இல்லை. ஆனால் அப்பா செய்த தப்பு இவர்கிட்ட இல்லை என்பது அவனுக்கு கிடைத்த மேன்மையும் பாக்கியமாக இருக்கிறது. Uzziah's son Jotham did not venture into mighty acts, but he did not trespass like his father, is what the excellency of his life. ஆலயத்தை இழந்து அரமனை இழந்து பெரிய கில்லாடி பாவகுஷ்ரோகியாக முடிவடைந்தானே, இந்த தப்பு அவன் செய்யலை. ஆனால் அப்பாவை போல எனக்கு மேன்மையான வாழ்க்கை இல்லை என்ற இடத்திலே யோதாமுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது இந்த அபியாம் பெற்ற இரக்கமாக இருக்கிறது என்பதை இதை நாம் இணைத்துக் கொள்வோம். And now we have to come to Uzziah's son Jotham. He remained in the palace. He had the temple, unlike his father Uzziah, who lost the palace and the temple, leper and isolated. நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல கட்டடத்தை கட்டி பெரிய ஆவிக்குரிய நிலையிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு குழி என்பதிலே நாம் போகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக முடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா என்பது சரித்திரங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. The history teaches us the law of the Lord. We have built castles of spirituality, but there is a pit before us. Are we going to fly or fall is what the question is all about in our spiritual life. இந்த ஆசாவுக்கு இந்த யெரொபெயாமுடைய மகன் அபியாம் எவ்வளவு மேன்மை, இந்த உசியாவுக்கு இந்த யெரொபெயாமுடைய மகனாகிய அபியாம் எவ்வளவு மேன்மை, அவனுக்கு எவ்வளவு இரக்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. Never forget about the mercy that these children had, though their fathers had miserably failed, is what to be noted in their simplicity and abiding within the boundaries. நல்லவர்கள் கூட்டத்திலே நல்லவர்களாக கொடி கட்டி பிறந்த நமக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது, இரக்கம் இல்லையே. பொல்லாத கூட்டத்திலே ஒன்றுமில்லாத ஒருவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்திருக்கிறது என்பதை நம்முடைய இருதயத்தில் மனதில் பதித்து நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். Let's personally examine, verify, test, prove ourselves. Somebody in the wicked group is approved of the Lord. Somebody in the holy gang is being disapproved of the Lord. Has to be inferred and learned this morning. இந்த வசனம் இந்த காலையிலே எனக்கு கிடைத்த போது இந்த வசனத்திலே நாம் என்ன பேச முடியும்? இது ஞானசாரத்தை குறித்த உபதேசம் என்பது தெரிந்தாலும் அது சரித்திரங்கள் முழுவதும் என் கண் முன்பாக ரீல் போல் வந்ததினாலே இந்த காலையிலே உங்களோடு நான் தைரியமாக நான் பேசுகிறேன். இவைகள் அனைத்தும் நம்மை உணர்த்தக்கூடிய ஒரு போதனையாக இருக்கட்டும். The text which I quoted this morning, base text, is about what is a baptism. Nevertheless, while I was meditating, the history of the book of the Judah and Israel came to my mind, and I boldly present this to you. இன்றைக்கு நான் அநேகரை பார்க்கிறேன், எல்லாம் ஆவிக்குரியவங்க தான். எவ்வளவோ கர்த்தருக்காக நாம் அப்போஸ்தலத்துக்குள்ளே மிஷினை விட வேண்மையாக இருக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு வந்துடாதபடி பார்த்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது இந்த யெரொபெயாமோட மகனாகிய அபியா ஒரு போதனையாக இந்த காலையிலே இருக்கிறார். Jeroboam's son Abijah is a lesson for us. See to it that what you have, you hold on. Don't lose it. And we do have an excellent life. Preserve that excellency and live fearfully for the Lord. நாம் ஒரு ஆசாதான், மாற்றமில்லை. நாம் ஒரு உசியாதான், மாற்றமில்லை வார்த்தைக்கு. ஆனால் இவருடைய முடிவு எப்படி இருக்கிறது? இதை காட்டிலும் அந்த கேடுகட்டவனுடைய கூட்டத்திலே இந்த யெரொபெயாமோட மகனாகிய அபியா எவ்வளவு மேன்மை உள்ளவன் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். In life and works, we do the acts of Abijah, we do the acts of Uzziah, no doubt. What about the end?
one man from the wicked group, Abijah, he was able to be approved of the Lord and merited the sepulchre of the Father, declared good, is far better than somebody doing good, ending up miserably. இந்த ராஜாக்கள் சரித்திரத்தில் என்ன ஒரு திருஷ்டாந்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18:5 அவனுக்கு முன்னும் பின்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள மனிதன் இல்லை என்ற ஒரு சாட்சி அவனுக்கு இருக்கிறதை 2 ராஜாக்கள் 18:5 எழுதப்பட்டிருக்கிறது. 2 Kings chapter 18 verse 5. I quote another historical account of Judah's king Hezekiah. There was none before him, none after him in his works, says the word of God. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32 அதிகாரம் உட்பட இந்த அதிகாரங்களிலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது எவ்வளவு மேன்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 2 Chronicle chapter 29 to 31 states about the life and the quality and the worth of Hezekiah. ஆனால் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25 அவன் மனமேட்டிமை கொண்டான், கர்த்தர் அவன் மேல் கடுங்கோபம் கொண்டார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31 கர்த்தர் அவனை கைவிட்டார் என்பது எசேக்கியா ராஜாவுடைய முடிவாக இருக்கிறது. 32-31 of 2 Chronicles, he was haughty enough for the Lord to forsake him, was the end of King Hezekiah. இதன் மூலமாக அவருடைய குமாரனாகிய மனசே கேடுகட்டவனாக வாழ்ந்து எருசலேமையே துடைத்து போடுவேன் என்ற இடத்திலே கர்த்தருடைய கோபம் எசேக்கியாவுடைய குடும்பத்தின் மேல் நிறைவாக வந்தது என்பதை நாம் காணலாம். Because of this the Lord said during the times of his son, there is going to be a great judgment and the Lord is going to wipe out the family of Hezekiah once and for all. எசேக்கியா குடும்பத்தில் எசேக்கியாவோட மகனாகிய மனோசே 52 ஆண்டு யூதாவை ஆண்டிருக்கிறான். அவன் தான் ஹை. அது கேடுகட்டு எருசலேமையே துடைத்து போடுவேன் என்ற வாழ்க்கைக்கு இந்த எசேக்கியா தான் காரணம் என்பதை நாம் அறியலாம். Hezekiah's son Manasseh had reigned 52 years, the longest of all the kings, but such a worthless wicked fellow he was because of his sins. The Lord said, I'm going to wipe out Jerusalem, and this all because of Hezekiah has to be learned. நம்மை தேவன் கைவிடுவது மாத்திரமல்ல, எருசலேமையே துடைத்து போடுவேன் என்ற நிலைக்கு இந்த எசேக்கியா தான் மூல காரணம் என்பதை ஏசாயா அவனை உணர்த்துகிறதை 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. The Lord can forsake us, but the Lord says, I'm going to wipe out Jerusalem, and that's very shocking. That's what Isaiah the prophet writes about Hezekiah's sin and the future judgment which they're going to face. இப்படி ஒரு நியாய தீர்ப்பு உடனடியாக வருமா? வராது. அங்கே உள்ளே கிடந்து போஞ்சிட்டு கிடக்கு, அது வெளியே தெரியாது. விளக்குதா? வெளியே கில்லாடிகள் தான். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னா உள்ள போச்சல் போஞ்சு கொண்டே இருக்கிறது என்பதான் எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அங்கே போச்சல்கள் உள்ள இருந்தனால்தான் உடனே மழைமேட்டி வந்துடுமா, உடனே கர்த்தர் கைவிடுவாரா? இல்லை. இவைகளெல்லாம் உயிர்த்து ஆராயக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Fall and forsaking doesn't happen overnight. It takes years and years of presumptuous failure, and that's the reason why the Lord forsakes and wipes out. These are all a great learning for us to put in our mind. இதிலே இந்த மனோசைக்கு கிடைத்த இரக்கத்தை பாருங்களேன். எப்படி கடவுள் இந்த எசேக்கியா மகனாகிய மனோசைக்கு எப்படி இந்த இரக்கத்தை கொடுத்தார் என்பது 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களை வாசித்தால் அவ்வளவு தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapter 33 from verse 11, the son of Hezekiah Manasseh, he had a mercy. That's something amazing and interesting to learn and to read. எவ்வளவோ கடவுள் பேசி பார்த்தாலும் திருந்ததுக்கு சான்ஸே இல்லை. உடனே பாபிலோன் ராஜா வெங்கல சங்கிலியை கட்டி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God had spoken to him through prophets and warned this Manasseh, but no way of conversion. But a Babylonian king fitted him with the brazen chains and took him back to Babylon, is what states the Bible. சிலவர்களுக்கு நீங்கள் என்னதான் உபதேசம் பண்ணி எவ்வளோதான் அன்பு கூர்ந்தாலும் என்னதான் உங்களுக்கு ஜோமனாலும் திருந்த மாட்டாங்க. தூக்கி போட்டு மிதிங்க, கண்டிப்பாக திருந்துவாங்க என்பது நான் உங்களுக்கு நேரடியாக சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவம். And my experience, some people, you teach them humbly, teach them politely, patiently, they're not going to repent. Like this Manasseh, you need to captivate them and beat them, then they will repent. திருத்துறதுக்கு இன்னைக்கு அன்பு கூறுவாங்க, போதனை சொல்லுவாங்க. இல்லைங்க, அவனை தூக்கி போட்டு மிதிங்க, அவன் திருந்துவான் அப்படிங்கிறதும் ஒரு போதனையாக இருக்கிறது. To correct somebody,
Some people will say you have to be very, very lenient, humble, and merciful. But there's also another side. You have to beat him hard, and then that fellow is going to repent. இவனை பாபிலோனுக்கு வெங்கல சங்கிலி போட்டு கொண்டு போன உடனே அவன் கெஞ்சி கூத்தாடி தாழ்த்தி அவனை திருந்திட்டான். ஆண்டவர் அவனை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து அவன் செய்த கிரியைகளை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அவ்வளவு மாற்றத்தை இந்த மனோசோடைய முடிவிலே காண்கிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And Manasseh was captivated, and later he humbled after that, and he greatly humbled before the God of his fathers. And look at the later works of this fellow, is interesting. எனவே ஆசா கெட்டு போனான், அங்கே உசியா கெட்டு போனான், எசேக்கியா கெட்டு போனான். இவங்களாம் தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனசே இவ்வளவு கெட்டு போனவனை சங்கிலியில் கொண்டு போன உடனே அவன் கெஞ்சி கூத்தாடி அவன் திரும்ப எருசலேமுக்கு கடவுள் எப்படி கொண்டு வந்தார், அவன் திரும்ப எருசலேமை எப்படி திரும்ப கட்டினான் என்பது அவனுடைய வாழ்க்கையின் இரக்கமும் கிருபையும் முடிவாக இருக்கிறது என்பதை நாம் காணலாம். Asa was a good king. Hezekiah was a good king. Uzziah was a good king. Had the Lord beaten them with fetters, they would have repented, I think. But this fellow Manasseh is such a wicked fellow. He was beaten with fetters and carried into Babylon, repented, and then later note how he had built Jerusalem. Is something very repaired. Jerusalem is something not to be noted. எனவே ஆசா கெட்டு போனான், எசேக்கியா கெட்டு போனான், உசியா கெட்டு போனான் என்ற இடத்திலே வெங்கல சங்கிலியிலே கொண்டு போன இந்த கேடுகட்ட மனோசே ஒருவன் அவன் இரக்கத்துக்குள் உயிர் முயற்சிக்குள் வந்து ஆண்டவருக்காக செய்த நல்ல கிரியைகள் அவன் நல்லவன் என்ற இடத்திலே இந்த அபியாயை போல அவனு முடிந்தான் என்பது யூதா சரித்திரத்தின் உண்மையாக இருக்கிறது. Asa, Hezekiah, Uzziah, all great kings, but ended in failure. But this Manasseh, such a wretched sinner and wretched king he was, because of the fetters, because of the chain. He repented because of the affliction, built Jerusalem, later slept with his fathers and buried in his own house. யூதா எல்லைக்குள்ளே கொடி கட்டி பறந்தவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். கெட்டழிந்து போனவன் நல்லவன் என்ற இரக்கத்தை பெற்றிருக்கிறான் என்பது யூதா வாழ்க்கையின் சரித்திரமாக இருக்கிறது. The history of the accounts of the king of Judah is that great shining mighty kings like Asa to Uzziah and Hezekiah all were miserable failure, but somebody like Manasseh, who is such a wretched fellow, repented because of his beating by the Lord, slept with the fathers, is a life lesson all we have to apply. பொல்லாங்கரின் கூட்டத்திலே யெரோபியாவுடைய மகனாக அபியா நல்லவன் என்பதற்கு கல்லறைக்குள் உட்பட்டான் என்பதே காரணம். In the company of the wicked kings of Israel, Jeroboam the son Abijah, one fellow, he was able to get into the sepulchre of the father with the merit of goodness. Is a lesson we all have to heed. இந்த காலையிலே கல்லறைக்குள் உட்படக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட அடக்கமடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதிலே நாம் நல்லவன் என்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வர முடியும் என்ற உபதேசம் நமக்கு இருக்கிறது. So this morning the doctrine of water baptism, which states that we have to be buried with him in baptism, which has been partakers of the sepulchre, is said to us, laid to us, and we need to declare ourselves good through the grace of water baptism in the burial with him and prove ourselves good and accepted by the Lord. ஒன்றாம் 21 அதிகாரத்திலே எலியா ஆகாப் குடும்பத்துக்கும் கல்லறை இல்லை என்ற இடத்திலும் இந்த யெரொபெயாம் குடும்பத்துக்கும் பாஷா குடும்பத்துக்கும் 3 குடும்பங்களுக்கும் கல்லறை இல்லை என்ற வார்த்தையை அங்கு ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறதை 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. First King chapter 21, the prophet had clearly stated for the 3 kings, Asa and Jeroboam and Baasha, all 3 have no sepulchre of the father. இஸ்ரவேல் ராஜாக்குள்ளே கல்லறைக்குள் இல்லாத ராஜாக்கள் தான் மலர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த யெரொபெயாமுடைய குமாரனாகிய அபியா ஒருவன் நல்லவன், அவன் கல்லறைக்கு உட்படுவான் என்பது அவனுக்கு கிடைத்த பாக்கியம் இரக்கமாக இருக்கிறது. Out of the kings of Israel, everyone ended out of the sepulchre of the fathers. One fellow, Jeroboam the son Abijah, he had the merit to enter into the father's sepulchre and to be declared good. 13 அதிகாரத்திலே ஒரு பிரதிஷ்டையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி மனிதன் யெரொபெயாமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்ன இடத்திலே அது அப்படியே நடந்தது என்பதை 13 அதிகாரம் முதல் 6 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. 1 Kings chapter 13 from verse 1 to 6, you read about the prophecy against Jeroboam's judgment, and it did happen accordingly by a prophet. ஒரு தேவனுடைய மனிதன் யூதாவிலிருந்து புறப்பட்டு
யெரொபெயாமுக்கு விரோதமாக அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது சொன்ன வார்த்தை, பலிபீடத்திலே அந்த அந்த பலிபீடத்துக்கு விரோதமாக சொன்ன வார்த்தை அங்கு அந்த இடத்திலே நடந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 King chapter 13 verse 1 states that, and behold, there came a man of God out of the Judah by the word of the Lord unto Bethel, unto Jeroboam, who stood by the altar and burned incense, and he cried, and the word did come to pass. அவன் கையை நீட்டினான். யெரொபெயாம் தேவனுடைய மனிதனுக்கு அப்படியே கை நின்று போட்டது. ஆனால் அந்த கைக்காக அவன் ஜெபம் பண்ணினதினால அவன் பிதாக்களின் கல்லறைக்குள் போகவில்லை என்பதை 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 King chapter 13 verse 22, because he stretched his hand against the prophet of God, he did not enter into the father's sepulchre, stayed there. அவனுடைய பிரதிஷ்டை அவன் காத்துக்கொள்ளவில்லை. அப்பமும் தண்ணியும் புசிக்கக்கூடாது, வந்த வழியே திரும்பக்கூடாது என்ற பிரதிஷ்டையை தேவனை அனுப்புகிறார். அந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளவில்லை. அவனுடைய வார்த்தை நடக்கிறது, அவனுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் பிதாக்களுடைய கல்லறைக்கு போகாதபடி அங்கு யெரொபெயாம் இஸ்ரவேலுக்குள்ளே அவன் அடக்கம் பண்ணப்பட்டதை அங்கு நாம் காணலாம். And you can find about this man's history. His word came to pass, but his life consecration was destroyed. Therefore he did not enter into the father's sepulchre. Jeroboam buried him in Israel. ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி அவனை வஞ்சித்து விட்டான். இந்த தேவனுடைய மனிதன் ஏமாற்றப்பட்டு விட்டான். எனவே அவனுடைய கல்லறை பிதாக்களுடைய கல்லறைக்கு போகாதபடி இந்த கிழட்டு தீர்க்கதரிசியுடைய கல்லறையோடு முடிவடைந்ததை அங்கு நாம் காணலாம். The old prophet of the land had deceived this man of God who came from Judah, and therefore he did not enter into the father's sepulchre, but he was buried elsewhere in Israel with the heathens. நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி, உங்களுக்கு தேவ ஆவி இருதயத்தில் இருக்கு. உங்களுக்கு கிழட்டு தீர்க்கதரிசி என்ற உங்களுடைய சொந்த ஆவிக்கு நீங்கள் போனால் உங்களுடைய கல்லறை பிதாக்கள் கல்லறையாக இருக்க முடியாது. உங்களுடைய ஆவி உள்ள அந்த கிழட்டு தீர்க்கதரிசி இடத்தில் தான் உங்களுடைய கல்லறை இருக்கும் என்பதை இது திருஷ்டாந்தமாக சொல்லுகிறது. This is an example, this is a type what we have to apply. The old prophet is your old spirit which advises you, but you are the man of God with the spirit of the Lord. If you take advice from the old man, old prophet or the old spirit, you will not enter into the father's burial ground, but you're going to be elsewhere put. யெரொபெயாமிடத்திலே ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனால் யூதாவிடத்திலே வந்த தேவனுடைய தீர்க்கதரிசி தான் இந்த கிழட்டு தீர்க்கதரிசியுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பிதாக்கள் கல்லறைக்குள் யூதாவுக்குள்ளே போகவில்லை என்பதை இங்கு சரித்திரத்திலே நாம் காண முடியும். It is with Jeroboam you file the old prophet, but the man of God comes from Judah to prophesy against Jeroboam, but he heeded the voice of the old prophet and God destroyed. எனவே கிழட்டு தீர்க்கதரிசி என்பது நம்முடைய தலையில் இருக்கிற ஆவி. தேவனுடைய தீர்க்கதரிசி என்பது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவி. நம்ம இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவி சொல்கிறபடி தான் போக வேண்டும் ஒழிய தலையில் இருக்கிற நம்முடைய ஆவி சொன்னபடி போனால் நாம் பிதாக்களின் கல்லறைக்குள் போக முடியாது என்பது தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையின் திருஷ்டாந்தமாக இருக்கிறது. From this chapter of 1 King chapter 13, the inference what we learn is the old prophet is the spirit of the mind. The man of God is the Holy Ghost which is in your heart. If you listen to the old spirit of your mind, you will be deprived of the sepulchre of the fathers and you will be buried elsewhere. கிழட்டு தீர்க்கதரிசி என்பது நம்முடைய மனதும் மாம்சம் பிரகாரம் யெரொபெயாமுடைய பவுண்டரிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதான் கிழட்டு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையாக இருக்கிறது. The life of the old prophet is with the passions of our spirit, of our mind and our heart. We are living in the land of Jeroboam in Israel. That's what it infers. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பவுல் எபேசு சபைக்கு சொல்கிறார், முன்னால உங்களுடைய மனது மாம்சம் பிரகாரம் நீங்கள் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி போல வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று எபேசு சபைக்கு அவர்கள் முன்னுள்ள வாழ்க்கையை போதனையாக சொல்லுகிறதை எபேசு 2 முதல் பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. And Ephesians chapter 2 verse 1 first part it says that formerly you followed the spirit of the world, the lust of this age. That's what the old prophet of the Jeroboam. நீங்கள் மனது மாம்ச பிரகாரம் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னே இருந்தது. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவி நம்ம இருதயத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம தேவனுடைய மனிதன், இதன்படி தான் நாம் செயல்பட வேண்டும் ஒழிய கிழட்டு தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே அவனுடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறைக்குள் சேரவில்லை என்று எழுதப்பட்டது. Ephesians 2:1 is about the old prophet, the spirit in the mind, the course of this world, the darkness, the spirit of this age which you followed. Now you have the Holy Ghost, the man of God in your heart. You have to listen to the instruction what the Holy Spirit gives you. If not, you will be buried in a strange land, not in the land of the fathers. இந்த யெரொபெயாம் மகன் வாழ்க்கை 14ல் இருக்குது.
இது 13 இந்த தீர்க்கதரிசி. இவர் பிதாக்கள் கல்லறைக்கு போகலை, கல்வி தீர்க்கதரிசி கல்லறைகள் போயிட்டாரு. ஆனால் யெரொபெயாம் மகன் நல்லவன், அவன் ஒருவனுக்கு கல்லறை இருக்கு என்பது 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் சரித்திரமாக இருக்கிறது. Chapter 14, we spoke about Jeroboam son Abijah. He went to the sepulchre. 13 is about this prophet's history. He lost the privilege of being buried in the father's sepulchre, but elsewhere in Israel under Jeroboam. எனவே இஸ்ரவேலுக்குள்ள மற்றவங்களுக்கு கல்லறை இல்லை, யெரொபெயாம் மகனுக்கு கல்லறை கிடைச்சிருக்கு. ஆனால் யூதாவின் தீர்க்கதரிசிக்கு யூதாக்குள்ள கல்லறை இருக்கு. அவருக்கு ஏன் இஸ்ரவேலுக்குள்ளே கல்வி தீர்க்கதரிசியோட கல்லறைகள் போக வேண்டும் என்பதை நாம் போதனையாக இந்த காலையிலே எடுத்துக்கொள்வோம். This teaching is important. A prophet of God, a man of God from Judah, who has a father's sepulchre, came to Israel, followed the old prophet's voice, buried in old prophet's land. You have to be inferred. While Jeroboam's son Abijah, he was given the father's sepulchre. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து முடிய இயேசுவுக்கும் கல்லறை, இதெல்லாம் கல்லறையோடு சம்பந்தப்பட்டது எழுத்தின்படி. ஆனால் இயேசு உடைய மரணம் புதிய ஏற்பாட்டிலே அவரோடு கூட மரணம், அவரோடு கூட அடக்கம் என்பது ஞானஸ்நானத்தின் உபதேசமாக இருக்கிறது. From Adam to Jesus, we have the burial. But in Jesus we are buried in waters of baptism and raise up is the inference with Jesus Christ. இங்கு ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலே இந்த மக்பேலாக குகைதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய குடும்பங்களுக்கு கல்லறை தோட்டமாக இருக்கிறது. In Genesis chapter 23, the cave of Machpelah is the family burial ground of Abraham. எனவே ஆதியாகமம் 23லே விலை கொடுத்த ஆபிரகாம் அந்த கல்லறை தோட்டத்தை வாங்கி முதலாவது சாராளை அடக்கம் பண்ணுகிறான். இரண்டாவது ஆபிரகாம் அந்த இடத்திலே இஸ்மவேல், ஈசாக்கும் சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டதாய் சரித்திரம் இருக்கிறது. In Genesis 23, Abraham paid a price for the land, bought it from the hands of the heathens, and he first buried Sarah there, and later he was buried, and later the other fathers were buried there. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளிலே அந்த ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து ஈசாக்கை அடக்கம் பண்ணினதாக ஆதியாகமம் 35 கடைசியிலே எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 35, the latter part states that together Esau and his brother Jacob jointly buried Isaac in the Machpelah's cave. ஆதியாகமம் 49ஆம் கடைசியிலே யாக்கோபு கடைசி நேரத்தில் அவர் எல்லாம் சொல்லிட்டார். ஆபிரகாம், சாராளும் கல்லறைக்குள்ளே இருக்காங்க, ஈசாக்கு, ரெபேக்காள் அங்கே இருக்கிறாங்க, லேயாளும் அங்கே இருக்கிறாங்க, 5வது 6வதாக யாக்கோவும் அந்த கல்லறைக்குள்ளே போக வேண்டும் என்று யாக்கோபு ஆதியாகமம் 49 கடைசியிலே தன்னுடைய 12 குமாரனை ஆசீர்வதித்த பின்பு சொன்னதை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 49, the last part, Jacob is the one who spoke and said that my fathers Abraham, Sarah, Isaac and Rebekah, even Leah were buried, and he said he has to be buried and the completion of that must take effect. ராகேல் அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே இல்லை என்பது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே 16லிருந்து 19 அவள் வழியிலே மரித்தாள். ஒரு தூண் தான் அந்த கல்லிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராகேல் இந்த பிதாக்களின் கல்லறைக்குள்ளே போகவில்லை என்பது ராகேலின் சரித்திரமாக இருக்கிறது. And Rachel did not partake of that. That is in Genesis 35. She was buried by the way. She was deprived of the burial ground can also be noted. எனவே முற்பிதாக்களிலே 6 பேருக்கு ஒரு பிதாக்களின் கல்லறை தோட்டம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க உபதேசமாக இருக்கிறது. The doctrine to be underlined is this, very important. 6 of the forefathers have the of the sepulture of the fathers. ஆகவேதான் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் பகுதிகளிலே இந்த எப்ரோனிலே 6 குமாரர்கள் தாவீதுக்கு பிறந்தார்கள். இந்த 6 மரணம் என்ற இடத்திலே எப்ரோனிலே 6 மரணம் கல்லறை தோட்டம், ஆனால் எப்ரோனிலே 6 குமாரர் தாவீதுக்கு பிறந்தார்கள் என்பது பெலம் என்ற இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And at Hebron, in the sepulchre of the fathers, 6 of the forefathers were buried. That Hebron, 2 Samuel chapter 3, David desired to dwell, and he brought forth the 6th children, which is completed, strengthened in the will of God. சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாளாக உள்ள போராட்டத்தில் தாவீது குடும்பம் பலப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, எப்ரோனிலே 6 குமாரர்கள் பெற்றெடுத்தார்கள். 6 உயிர், அது எப்ரோனிலே 6 மரணம்.
கிறிஸ்துவோடு கூட மரணம் என்ற இடத்திலே, கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதல் என்ற இடத்துல தாவீதுக்கு எப்ரோனிலே பலம் கிடைத்தது என்ற உபதேசமாக இருக்கிறது. And there was continuous war in between the house of Saul and David, and the house of David was strengthened is because at Hebron he was partaker of the burial and the resurrection of the Lord, and therefore he had great victory over the house of Saul and prevailed against his enemies. ரோமர் 6:5 படி அவருடைய மரணத்தின் சாயல் நமக்கு இருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயல் கண்டிப்பாக இருக்கும் என்று பவுல் உண்மையிலே உபதேசத்திலே நமக்கு கொண்டு வருகிறார். Romans chapter 6 verse 5, if we be partakers of the likeness of his death, then we shall be partakers of the likeness of his resurrection as well. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட வாழ்க்கை உண்மை என்றால் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழக்கூடிய வல்லமை பலன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலையிலே உரியதாக இருக்கிறது. If it is true we are partakers in the burial and the likeness of his death, then in the likeness of his resurrection, his resurrection power is a promised treasure in our life as well. இந்த சவுல் குடும்பம் பலகீனப்பட்டு கொண்டே போகிறது, தாவீது குடும்பம் பலப்பட்டு கொண்டே போகிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை அரசனாக கொண்டு வரக்கூடிய இடத்திலே ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமை அந்த எப்ரோனிலே தாவீதுக்கு கிடைத்தது உண்மை பொருளாக இருக்கிறது. The house of Saul is weakened, the house of David is being strengthened day by day. It's because of Hebron's blessing of mission accomplished and mission risen in burial and in resurrection. ஞானசாரத்தின் உபதேசத்தின் முழுமை மூலமாக தான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம், ஒரு நிழலாட்டம். This is an example for us to learn. If you want to receive the power of resurrection in his fullness, then you have to be part in the fullness of all of the doctrine of water baptism. அந்த அபியா கல்லறைக்கு உட்பட்டான் என்பது அவனுக்கு கிடைத்த இரக்கம். ஆனால் நாம் கல்லறைக்கு உட்படுவது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை, ஆசீர்வாதம். It is the mercy that Jeroboam's son Abijah went into the sepulchre of the father, but it is our excellency and honor that we are partakers of the sepulchre of the father. நாம் கல்லறைக்குள் உட்படுவது, நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுவது நமக்கு கிடைத்த பாக்கியம், மேன்மை. பொல்லாங்கன் என்ற இடத்திலே பொல்லாங்கன் இல்லாத இடத்திலே நல்லவர் என்ற இடத்திலே அது நம்மை வளர்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. It's a blessing, it's a privilege. There's no evil around us, and this is a blessing which gives us growth and emanation and elevation. In that we are partakers of this blessing of this truth in our lives. லூக்கா 6:45 படி நாம் பொல்லாதவர்கள் இல்லை, நாம் நல்லவர்கள் என்ற சாட்சி அவருடைய மரணத்தோடு கூட அடக்கமடப்படக்கூடிய இடத்தில் தான் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க முடியும். 6:45 of Luke, not in that the goodness will get to us in our burial and in our resurrection. இயேசுடைய மரணத்தோடு கூட அடக்கமடப்படக்கூடிய அந்த ஞானசார உபதேசத்திலே நான் பொல்லாங்கன் இல்லை, நான் நல்லவன், என் இருதயம் நல்லது, நான் நல்ல கிரியைகளை செய்கிறேன் என்ற முழுமையான ஆசீர்வாதம் அந்த ஞானசார உபதேசத்துக்கு உள்ளே இருக்கிறது. Within the doctrine, within the framework of water baptism, there is this truth that in death and in burial we confess, I am not evil, I don't have the evil nature, I don't have all the wickedness in me, I am buried with him in baptism. In that we receive the goodness and the blessing. எனவேதான் அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய ஆசாரியர்கள், லேவியர்கள் அவர்கள் பிரகாரத்துக்குள்ளே அந்த வெண்கல தொட்டியிலே அடிக்கடி தங்களை கழுவிக்கொண்டு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அனுதினமும் ஊழியம் செய்ய போகக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். Which is the reason why the priest had washed themselves in the brazen laver before they entered into the holy place to serve the Lord. நாம் ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்பது நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னு முடிச்சிருந்தாங்க இல்லை. அனுதினம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், அனுதினம் உபதேசத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தான் ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த சரித்திரத்திலே நாம் காண முடியும். It's not just one time baptism and then forget baptism. It is all about the application. Every day they washed themselves in the brazen laver and went into the holy place. You have to rekindle the truth of water baptism each and every day and apply it and work the works of the Lord. That's how it goes for the blessing. நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்தம் பெற்றாச்சு அப்படிங்கெல்லாம் பரலோகம் உங்களுக்கு திறந்துருமா? திறக்காது. நீங்கள் அந்த உபதேசத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க முடியும். I am saved, I am water baptized, I am Holy Spirit baptized. Will that open door for you in heaven? It should be practically applied, lived out,
And only then it's going to be a possibility that you will enter into the kingdom of God. எனவே இந்த விக்கிரகாராதனை, அந்த விக்கிரகாராதனை நிறைந்த அந்த இஸ்ரவேலின் கூட்டத்துக்குள்ளே ஒருவன் கல்லறைக்குள் போனான் என்பது ஞானசாரத்தின் உபதேசத்துக்குள்ளே இந்த விக்கிரகாராதனை கோட்டையை முழுவதும் முறியடிக்கக்கூடிய உபதேசம் நமக்கு இருக்கிறது. Within the fortress of idolatry in Israel, one man was able to be partakers of the blessing of the water baptism and destroy the power of idolatry. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 எழுதப்பட்டிருக்கிறது. Galatians chapter 5 verse 24. Those who are Christ have crucified their passion and their lust in the cross. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். Them those who are Christ, they are crucified the lust and their passions on the cross. They are dead and they are buried. சிலுவையில் அறையப்படுவதோடு விடக்கூடாது, மரிப்பதோடு விடக்கூடாது, அடக்கம் பண்ணப்படக்கூடியதையும் அதோடு இணைத்தால்தான் அந்த ஞானஸ்நானத்தின் முழுமை என்பதை இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். What is the fullness of water baptism? Not just crucifixion, not just death, but burial. All these three components together is going to prove that the water baptism is validated in our life and in our blessings. இது ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் மரணமே இல்லாமல் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற இடத்துல அவள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய இடத்திலே நகோமியை விட்டு என்னை மரணம் தான் பிரிக்கும், மற்றபடி பிரிக்க முடியாது என்ற சவால் ரூத்தின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. The teaching of Ruth is that she made a declaration to Naomi, nothing but death will part me from you, and I am been cleaving on to you, that I will follow you, was her greater resolution that she had made with Naomi. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 ரூத்து சவால் விட்டு சொல்லுகிறார், மரணம் தான் நம்மளை பிரிக்கணும். ஏனென்றால் அந்த ஞானஸ்நானத்தோடு முழுமைப்படுத்தப்பட்ட இடத்திலே அவள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய இடத்தில்தான் அவள் நகோமியை பின்தொடர்கிறதாக அவள் பேசுகிறார். The book of Ruth chapter 1 verse 14 on, when she said I'll cleave on to you only but death can part me, means Ruth has crucified her passions and the lust, and now she has decided and dedicated that she would follow after Naomi wherever she goes. எனவே கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை கலாத்தியர் 5:24 படி சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே ரூத்துடைய வாழ்க்கையை உண்மையாக நாம் காண முடியும். Galatians chapter 5 verse 24, those who are of Christ have crucified their lust and their passions in the cross, is an example of Ruth in that when she said I'll cleave on to you, she meant to say I have crucified my passions and my lust and I'm following you in this way. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே போவாஸ் ரூத்தோடு சொல்கிறார், வாலிபருக்கு பின்னாக நீ போகாதபடி உன் மாமியாருக்கு பின்னாக வந்ததுனால உன்னுடைய முந்தின நற்குணம் பிந்தின நற்குணம் உத்தமம் என்ற இடத்திலே பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டிலே அவள் பாக்கியம் பெற்றாள் என்பது அவளுடைய முடிவாக இருக்கிறது. The book of Ruth chapter 3, Boaz said unto Ruth, in that you did not follow after a young man and that you remained for the older. Great is your latter kindness that you showed than the former kindness. The latter kindness appreciated and she is given blessing in a rich man's possession. கிறிஸ்துவின் நிழலாட்டமான போவாசை மணவாளனை ரூத் என்ற மணவாட்டி பெற்றுக்கொள்வதற்கு நகோமியை பின்தொடர்வதற்கு தன் புருஷனை பற்றி ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவதே காரணமாக இருக்கிறது. Boaz is the greater Christ, that we might attain greater Christ. All we have to do is we have to crucify our lust and our passion and a former husband, and we have to get rid of them, have contentment, follow with this rule in our mind to get the great Boaz Christ in our life. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிரகாரம் நம்முடைய பழைய மனிதனை
நாம் ஞானஸ்நான உபதேசத்தின் மூலமாக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்படக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். According to Romans chapter 6 verse 4, the old man is being crucified with Christ and the body of sin is done away in waters of baptism. ஆசைச்சைகளை சிலுவையிலிருந்து பாவத்தை முடிச்சாச்சு ரூத்தை போல. ஆனால் பழைய மனுஷன் இருக்கிறானே, அவனை நாம் சிலுவையில் அறையக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். And our lust, our passion is all crucified, it's done away. What about the old man? Old man is still there. What are we going to do with him? எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தொடர்ச்சியான வசனங்களிலே அவள் அந்த எஸ்தருக்குள்ளே துர்க்குணம் பாவம் என்பது இல்லாத இடத்துல நற்குணம் என்ற இடத்திலே அங்கு மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்த்து அங்கு ராஜாவுக்கு அங்கு பட்டத்து ராணியாக கொண்டு வரக்கூடிய சரித்திரம் எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Now getting to the example of Esther, chapter 2 verse 7, there was no wickedness or malice in her. She was being adopted by her uncle Mordecai and brought up by him in instruction of the law, and therefore she was fair in dealings and in just judgment, says the word of God. இந்த ஆகாசு ராஜா அவள் மேல் அன்பு வைத்து அவள் மேல் பிரியம் கொண்டு எல்லா கனிகளை காட்டிலும் அவளை வஸ்திக்குப்பதாக பட்டத்து ராணியாக மாற்றினது அவளுடைய ஒரிஜினல் அழகு என்பதாக எழுதப்பட்டிருக்கு. It's the original beauty that she had, the reason for the king to be pleased and to be love with her because of all the characteristics and the features which were originally in her. மற்ற கன்னிகைகள் தங்களை அலங்கரிப்பதற்கு ஏகாஇடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் எஸ்தர் அப்படி அல்ல. அவளுக்கு ஏற்கனவே அவளுக்கு அழகு இருக்கிறது. எனவே அவள் அந்த அழகுபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்று பவுல் 1 கொரிந்தியர் 12 எழுதப்பட்டதுனால அவள் எஸ்தர் 2:15 எதையும் அவள் கொடுத்ததை வச்சுக்கிட்டா. அவளுக்கு சுயமாக அவளுக்கு அழகு இருக்குது. இதனாலே அவள் பட்டத்து ராணியாக கொண்டு வரப்பட்டாள் என்பதை எஸ்தரின் புத்தகம் 2:15 17 எழுதப்பட்டிருக்கு. The book of Esther chapter 2 verse 15 and 17 says Esther was content because she had the natural beauty. Other virgins borrowed to beautify themselves, but she was of natural and reflecting God's creative eminence, and therefore she was recognized by the king of her fairness and accepted and loved by the king. மேக்கப் பண்ணாமையே தங்களுக்குள்ளே அழகு இருக்கக்கூடியவர்கள், ஒரிஜினல் அழகு அவங்களுக்கு இருக்குது. அதைத்தான் இந்த எஸ்தர் வாழ்க்கையிலே தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் அவளுக்குள்ளே இருக்கிறது என்ற பாடத்துக்கு, தாயும் தப்பனும் இல்லை என்ற இடத்திலே, பாவமும் துர்க்குணம் இல்லை என்ற இடத்திலே அவளுக்குள்ளே நற்குணம் சுபாவம் இருந்தது என்ற போதனைக்கு எஸ்தரை நாம் எடுத்துக்கொள்கிறோம். Esther is the example of the virtue, of the character, of the godliness of a woman, what the Lord is anticipating from us without artificial makeups. It was very natural which was in her, which was recognized by the king and accepted by him. எனவே இந்த பழைய மனிதனை சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்படக்கூடிய வாழ்க்கை நிழலாட்டம் எஸ்தரு, மொர்தெகாய் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு நடத்தி பட்டத்து ராணி என்ற இடத்திலே அவள் உயர்த்தப்பட்டதை நாம் காண முடியும். The old man, example of Esther, the king accepted, recognized, elevated her to the position of the greatest eminence. மூன்றாவதாக இங்கு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் அல்ல சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார், நான் மாம்சத்தில் இருப்பது அங்கு தேவகுமாரனை பற்றி விசுவாசத்திலே இருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 பவுல் எழுதுகிறார். And number 3, it's in Galatians chapter 2 verse 20, Paul said, it's no longer I will live, I am crucified with him, but I live, no longer I live, but he who lives is Christ in me. நான் சிலுவையப்பட்டிருக்கிறேன், ஆனிலும் பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருப்பது எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 நான் அல்ல, சுயம் என்பது முழுவதும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கமிடப்படக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. And number 3, Paul declared in Galatians chapter 2 verse 20, he said, I am crucified with Christ, it's no longer I will live, yet I live by faith in the Son of God who loved me and gave himself for me. That is crucifixion, death and burial all together in one entity. எலியேசுடைய விருப்பத்தை இந்த ரெபெக்காள் முழுவதும் நிறைவேற்றக்கூடிய அளவில் அவளுக்கென்று சொந்த விருப்பம் இல்லை. எலியேசர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடிய விருப்பத்துக்கு இந்த ரெபெக்காள் தன்னை ஒப்பு கொடுத்து உனக்கு ஒட்டகத்து வார்ப்பேன் என்ற இடத்திலே சுயம் இல்லை, தங்கள் விருப்பம் இல்லை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில் ரெபெக்காளின் வாழ்க்கை நமக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. And the third type and example is Rebecca. When Eliezer requested her something, she lost her personal will
and she submitted and merged with Eliezer's will and said, I will offer water to you and to your camel. In that she submitted her personal desires and will to him. இங்கு பணிவிடை ஊழியை செய்கிறவர்கள் ஆலயத்திலே இங்கு சபையிலே எல்லா காரியங்களையும் எப்போதும் செய்ய முடியும் என்பவர்களுக்கு தங்கள் சொந்த விருப்பம் என்பது இல்லை. அது சிலுவையில் ஏற்பட்டு மரித்து அடக்கமிடப்பட்ட இடத்திலே கலாத்தியர் 2:20 பிரகாரம் இந்த ரெபேக்காள் வாழ்க்கை இருக்கிறதுனால எலியேசருடைய விருப்பங்கள் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும். And this service is about those who voluntarily serve in the church, doing everything without any murmuring or without any dispute. Such are those who are exalted by Eliezer, and they are those who are crucified. Their passion, their eye in this cross like a Rebecca. தேவனுடைய சபையிலே வந்து தங்களை மனப்பூர்வமாக தங்களுக்கு எந்த விருப்பம் இல்லை, தேவனுடைய விருப்பத்தை நான் முழுவதும் நிறைவேற்றுகிறேன் என்ற மக்களும் இங்கு இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். I am a testimony and witness in this church. There are people who are volunteered and pour out their life in service, and they have no personal will or interest but serve the Lord. I am an example for that. அங்கு கலாத்தியர் 6:14 உலகம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் இருக்கிறேன் என்ற உலகத்தில் 2 பக்கம் இருக்கிறது. அதுவும் இயேசுவோடு கூட இங்கு சிலுவையில் ஏற்பட்டு மரித்து அடக்கமிடப்படக்கூடிய உலகம் ஞானஸ்தானத்தின் மூலமாக முழு நீக்கப்படுவதற்கு கலாத்தியர் 6:14 உபதேசமாக இருக்கிறது. And Galatians chapter 6 verse 14 says that I am crucified to the world and the world to me. World is being buried in waters of baptism is another side of the teachings of waters of baptism. இந்த ரூத்துக்குள்ள உலகம் இல்லை, இந்த எஸ்தருக்குள்ள உலகம் இல்லை, இந்த ரெபேக்காளுக்குள்ள உலகம் இல்லை, இந்த 3 பேருக்குள்ள ஞானஸ்நான உபதேசத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக உலகம் இல்லை என்று எடுத்தாலும் இந்த ரூத்துக்குள்ளே ஆசை இச்சைகள் இல்லை என்பது தனியாக இருக்கிறது. இந்த எஸ்தருக்குள்ளே பழைய மனிதன் இல்லை என்பது தனியாக இருக்கிறது. இந்த ரெபேக்காளுக்குள்ளே தன் விருப்பம் இல்லை என்பது தனியாக இருக்கிறது என்ற 3 பக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். And all of the matriarchs, the bridals of Ruth and Esther and Rebecca, all 3 had not the world in them. Nevertheless, passion and lust in Ruth, the old man in Esther, and the eye in Rebecca, exclusively, they are the character to be learned to disqualify these things out of our life. எனவே ஞானஸ்நான உபதேசத்தின் மூலமாக அவரோடு கூட அடக்கமிடப்படக்கூடிய இடத்திலே இந்த 3 கூட்டத்துக்கும் உலகமில்லை என்ற இடத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. ரூத்துக்குள்ளே ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டதையும், எஸ்தருக்குள்ளே பழைய மனிதன் சிலுவையில் ஏற்பட்டு அடக்கமிடப்பட்டதையும், ரெபேக்காளுக்குள்ளே சொந்தம் இல்லை என்று அது அடக்கமிடப்பட்ட 3 பேரிலே தனிப்பட்ட முறையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். The world is not in all of these 3 great mothers, but exclusively in the life of Ruth we find she had no passion or lust in her which she crucified. In Esther we find she was old man of all her character was crucified. But when coming to Rebecca, she crucified her eye, herself, submitted it to Eliezer. Such is the exclusive features of these mothers which teaches us the water baptism doctrine to us. இந்த யெரொபெயாமுடைய மகனுக்கு கல்லைக்குள் உட்பட்ட இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கக்கூடிய இரக்கமாக இருக்கு. நமக்கு அப்படி இல்லை. யூதான் எல்லைக்குள்ளே, எருசலேமுக்குள்ளே, சீயோனுக்குள்ளே நம்முடைய ஞானஸ்நான உபதேசம் என்பது ஒரு ரூத்தின், ஒரு எஸ்தரின், ரெபேக்காளின் மேன்மையான வாழ்க்கையாக இருக்கட்டும். But this Jeroboam's son Abijah had a privilege to enter into his father's sepulchre by the goodness. But we have Jerusalem and Zion and the greatness and the excellency. Let all these truths work in us, that the world and the lust of it and all these things may be eliminated and we be part of this greater honor, glory and praise. இந்த காலையிலே இந்த யெரொபெயாமுடைய மகன் கல்லறைக்கு உட்பட்டான் என்ற இந்த 1 ராஜாக்கள் 14, 12, 13 வசனம் எனக்கு கிடைத்த உடனே இதிலே நான் என்ன பேச முடியும் என்று யோசிக்கும் போது இந்த சரித்திரங்கள் கண்ணு முன்பாக வந்தது. இந்த காலையிலே அதை உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக உணர்த்தப்பட்டிருப்பீர்கள் என்பது என்னுடைய விசுவாசம், நம்பிக்கையுமாக இருக்கு. I believe, I have faith in you. When this morning the Lord put the verse from 1 Kings chapter 14 of Jeroboam's son Abijah into my mind, I wondered what I'm going to share, but it reflected and I'm presented the truth to you. I believe you will all learn and apply and bring it into practice for the glory of God. யெரொபெயாமை விட ரெகோபெயாம் மேன்மையானவன். அவன் யூதா எல்லைக்குள்ளே இருக்கிறான்.
அவனுக்கு எருசலேம் இருக்குது, சீயோன் இருக்குது, ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவன் வாழ்க்கையும் யெரொபெயாம் வாழ்க்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். And I said, Rehoboam's son is in a better position. He is in Judah, he is in the boundary of the temple, but yet his life was worse, whereas Jeroboam's son's life was better than him. இந்த யெரொபெயாமுடைய மகன் அபியா நல்லவன், ஆனால் ரெகொபெயாமுடைய மகனாகிய அபியாம் நல்லவன் அல்ல என்று அந்த சரித்திரம். ஆனால் அவனுக்கு இருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு இருக்கிறார், லேவியர்கள் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அதனால யெரொபெயாமை அடித்து இவன் பலங்கொண்டான் என்பது அவனுக்கு கிடைத்த மேன்மையாக இருக்கிறது. When we compare the sons of Rehoboam and Jeroboam, both Abijam and Abijah, they are in terms, Jeroboam's son is better, but because Rehoboam's son said, we have the true priest, the Lord brought victory against Jeroboam and wrought a great victory to him. யூதா எல்லைக்குள்ளே கொடிக்கட்டி பிறந்த ஆசாவுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. அதை காட்டிலும் இந்த இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே இந்த யெரொபெயாமுடைய மகன் அபியா எவ்வளவோ மேன்மை என்பதை தான் நாம் எடுத்துக்கொண்டோம். And we have quoted an example of Asa and his end. When end was compared to the life of Abijah, that's far better. இங்கு உசியா எவ்வளவு மேன்மையாக வாழ்ந்தான். அவன் குஷ்ரோகியாக முடிவடைந்தானே. அவனுடைய மகனாகிய யோதாம், உசியாவுடைய வாழ்க்கை இல்லை, ஆனால் அப்பா செய்த தப்பு செய்யவில்லை என்பது அவனுக்கு கிடைத்த மேன்மையாக இருக்கிறது. Uzziah, such an excellent king, the endurous laws of the temple and palace, but his son Jotham did not do greater things, but abided in his position and sustained his life. எசேக்கியா வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை, அதை நாம் வர்ணிக்கவே முடியாது. ஆனால் அவன் மனமேட்டுமையானான், கோபம் கொண்டான், கைவிட்டான் என்ற இடத்திலே அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமாக போனார்கள் என்பதும் தொடர்ச்சியான போதனையாக இருக்கு. And the third example of Hezekiah, such a great king. Words cannot describe his excellency, but he was haughty, he became mean, the Lord had to reject him, his children became the worst of the worst in Judah. Is all what we learned. அவனை பாபிலோனுக்கு வெங்கல சங்கிலியிலே கட்டி போன இடத்திலே அவன் கெஞ்சி கூத்தாடி தன்னை தாழ்த்தி எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமை திருப்ப புதுமைப்படுத்தி மயப்படுத்தி அவனுக்கு கிடைத்த இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கு. And his son Manasseh, such a wicked fellow, was captivated by the Babylonians in brazen fetters, and later repented, restored Jerusalem. Is also a lesson what we need to infer from these kings. யூதாக்குள்ளே பிதாக்கள் கல்லறைக்குள்ளே போகாத தேவனுடைய மனிதன் கிழக்கு கல்லைக்குள்ளே போனாத பரிதாபமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கட்டும். Another example is from the man of God who came from Judah, who had a natural privilege of the father's sepulture, but because of his losing of his consecration, he lost his privilege and got buried elsewhere in Israel. எனவே ஆதியாகமம் 23 பிதாக்களின் கல்லறை என்ற இடத்திலே 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே 2 சாமுவேல் 3 அங்கு தாவீது 6 குமாரரை பெற்ற இடத்திலே சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்திலே அவன் பலப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்த இடத்திலே தாவீது மயப்பட்டதை நாம் காண முடியும். And we can also learn from Genesis chapter 23, the fast of sepulture of the cave of Machpelah, which is in Hebron, the same place where 2 Samuel chapter 3, where David was strengthened against Saul and brought forth the 6 children and established himself in the will of God. லூக்கா 6:45 படி நாம் பொல்லாங்கன் அல்ல, நாம் நல்லவர்கள் என்ற இடத்திலே நாம் சிலுவையில் அறையப்படுவதும் மரிப்பதும் அடக்கமடப்படக்கூடிய ஞானசாரத்தின் உபதேசமும் நம்ம நல்லவன் இடத்திலே நமக்கு போதனையாக இருக்கட்டும். Luke 6:45, let the teaching of water baptism bring in us the goodness and the evil be buried. ரூத்தை போல, ரெபெக்காளை போல, எஸ்தரை போல இந்த 3 பக்கங்களிலும் இந்த ஞானசாரத்தின் உபதேசத்தின் முழுமைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். Like Ruth, like Esther, like Rebecca, the 3 angles and the parts of the doctrine of water baptism be applied in our lives this morning. ஒட்டுமொத்தமான உலகம் நம்மை விட்டு நீங்கட்டும். May the entire world be out of our life. அந்த ஞானசார உபதேசத்திலே ஒரு அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இறங்கட்டும். May unction come in our life through the application and acceptance of the waters of baptism. கிறிஸ்துவின் நல்ல ஆவி நம்மளுக்குள்ளே இந்த காலையிலே இறங்கட்டும். May the good spirit of Christ come in our life this morning. ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தினாலே நிரப்புவாராக. May we be blessed with his unction and his blessing. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். May our vessel overflow. அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவோம். Be filled in with the anointing. ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவோம். Be filled in with the blessing of the Lord. அன்பினாலே Be filled in with the love of the Lord. அன்பினாலே Be filled in நிரப்பப்படுவோம். with the glory
of the Lord. மகிமை 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 Ikarakata